Ami Anyang, it's me, குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க, எஸ், பி வித் மைண்ட். இது வந்துட்டு ஒரு மாஃபியா ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் அந்த ஜானரில் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து 2 பேர்த்துக்காக நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்துட்டு ரம்ஜானுக்காக வந்து OT7 எல்லா மெம்பரையுமே வச்சு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவும் ப்ளஸ் வந்து மாஃபியா ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் அந்த ஜானரில் ஒரு சிசி கேட்டிருக்காங்க. முன்னாடியே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் 2 மிங்கிள் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு வந்தாச்சு. ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான்டா. ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய மேன்ஷன் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு 2 பர்சனோட கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. எங்கே பாரு ஜேகே, இது வரைக்கும் என்னென்னமோ நடந்திருக்கு, அதெல்லாம் விட்டுட்டே வந்திருக்கு. இப்போவும் அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு, பார்த்துக்கோ. இது சின்ன விஷயமா இருக்க போய் நீ அப்படியே விட்டேன்னு வையேன், நாளைக்கு பெருசாக வந்து நிற்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஆரம் ஆரம், நான் பார்த்துக்கிறேன் ஆரம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம அப்படியே கொந்தளிச்சோம்னு வைங்களேன், நம்ம பெரிய மாஃபியாங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். நியூஸ் தானே, வரட்டும், எழுதுறவங்க எழுதட்டும், பார்த்துக்கலாம் ஆரம், ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஜேகே தாண்டா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஆரம் தாண்டா, ஹேய் ஜேகே பார்த்துக்கிட்டே இரு, சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ அப்படியே விட்டுட்ருக்க, ஒரு நாள் பெருசாக வந்து நிற்க போகுது, அப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஜேகே. ஐயோ பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நான் யார், சின்ன பொடி வாண்டு நினச்சிட்ருக்கீங்களா? எல்லாத்தையும் எனக்கு அப்படியே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தெரியும் பிரதர். நான் சும்மா சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது. ஓகே பிரதர், ஓகே பிகாஸ் ஜேகே. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்கணும் கேளுங்க. இல்லை இதோ இந்த கத்தி, இதை வச்சு 3 கோடு போடுறியா என் மூஞ்சில்? எதுக்கு கோடு போடணும்? ஜேகே, அது உனக்கு தெரியாதா? என்ன இவங்க, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்களே. ஃபேமிலி டாக்டரா? யார்? அந்த ஜின்னா? ஆமாம், அந்த ஜின்னு மேலே உங்கள் அண்ணாவுக்கு ஒரு கண்ணு. ஆரம், நிஜமாவா? அது வந்து தம்பி, ஆமாம், அந்த ஜின்னு மேலே எனக்கு ஒரு கண்ணு, அதனால அப்படியே 2 கோடை போட்டு விட்டேன்னா அதை காமிக்கிற சாக்கில் நான் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு வருவேன். ஏய், அவன் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு தெரியுறவன், நீலாம் செட் ஆவியா அவனுக்கு? ஹே, நானும் அழகுதாண்டா, நீயும் அழகுதாண்டா, இருந்தாலும் அவளாம் உனக்கு செட் ஆவானா? ஹே, ஆரம்பத்துலேயே வாடா. சரி கோப்படாதா. இப்போ நான் கோடு தானே போடணும், வா நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த நைஃபை வாங்கி அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு கீரையில் போட்டு விடுறாங்க நம்ம ஆரமோட ஃபேஸில். இப்போது அப்படியே கால் பண்ணி அவங்களோட ஃபேமிலி டாக்டரான நம்ம ஜின்னை வர சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின் தாண்டா அப்படியே வர்றாங்க. வந்துட்டு, ஆரம் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே ஒரு மேட்ரை டீல் பண்ணிட்டு இருந்தேன், அப்போது மூஞ்சில் கோடு வந்துடுச்சு, கொஞ்சம் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வர்றீங்களா? ஹலோ, இது சும்மா சாதாரண ஒரு கீரல், இதுக்கெல்லாமா கால் பண்ணி டாக்டரை கூப்பிடுவீங்க? ரொம்ப சின்னதாக போட்டானோ? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, ஸோ என்னால் தனியாக பண்ணிக்க முடியல, அதனால தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே அந்த காட்டன்லாம் வச்சு அந்த ஒன்றை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஆரம் அப்படியே நம்ம ஜின்னோட கண்ணை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க. இது நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, என்ன பார்த்துட்ருக்கீங்க? எதுக்கு போய் என் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. சரி ஓகே, முடிஞ்சு நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? ஆமாம், இது என்ன அவ்வளோ பெரிய காயமா? நான் தான் சொல்கிறேன்ல சின்ன காயம் தான் சொல்லிட்டு. சரி ஓகே, எதுக்கு இப்போது இவ்வளோ கோவப்படுறா? கிளம்பு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே போயிடுறாங்க. இப்போது உங்களுக்கு நான் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன்டா. நம்ம ஜேகே ஒரு பெரிய மாஃபியா, நம்ம ஜேகேயோட பிரதர் தான் ஆரம், ஓகேங்களா? நம்ம யுங்கி வந்துட்டு ஜேகேயோட செக்யூரிட்டி, பாடி கார்டு, பிஏ, ஃப்ரெண்டு எல்லாமே நம்ம யுங்கி தான். இப்போ ரைட்டான அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, எல்லாமே நம்ம யுங்கி தான்டா. இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி டாக்டர் யாருன்னா அது நம்ம ஜின்னு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர கேரக்டர் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் போதும், ஓகேங்களா? இப்போது நம்ம ஜின்னும் அப்படியே போக இந்த பக்கம் நம்ம ஆரம் தான். ஐயோ
எவ்வளோ அழகாக இருக்கான், பக்கத்தில் போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறான், இவனை இப்படி தான் உசார் பண்ண போறணும் தெரிலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேயும் இவங்கேயும் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே வர்றாங்க. பிரதர், சொல்லு ஜேகே. இல்லை என்னமோ நீங்கள் நான் சொல்லிடுவேன் கிழிச்சிடுவேன், நீங்கள் இதுதான் நீங்கள் சொல்கிற லட்சணமா? ஹே, அவனை பார்க்குறதுக்கு முன்னாலாம் ஏதோ நல்லா தாண்டா இருக்குது, அப்படியே தைரியமாக போய் சொல்லிடலான்னு இருக்குடா. ஆனால் அவனை பார்த்தோன்னா அப்படியே எல்லாம் ஃப்யூஸ் போயிருதுடா ஜெகே, நான் என்னடா பண்ணுறது? நீ எல்லாம் ஒரு பெரிய மாஃபியாலாம் சொல்லிக்காத சரியா வெளியே. ஹே, உனக்கு பிடிச்ச ஒருத்தனை நீ பார்க்கும்போது அவங்ககிட்ட லவ் சொல்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற நான் பார்க்க தானே போகிறேன். நான்லாம் அப்படி கிடையாது. எனக்கு எவனாவது ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சின்னு வையேன், நேருக்கு நேராக அவனோட கண்ணை பார்த்து சொல்லுவேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்றை மாதிரிலாம் ஒளிஞ்சு லவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். பார்க்க தானே போகிறேன், இங்கே தானே நானும் இருக்கேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு மாதிரி குட்டி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் அதர் அண்ணன் கொஞ்சம் பர்சன் அப்படியே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம்டா. இப்போது ஒரு பர்சன் தான், நம்ம சேனலுக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் ஒன்றுமே சிக்க மாட்டுது, ஏதாவது பெருசாக பண்ணணுமே, எவனாவது பெரிய ஒரு ஆளை இழுத்து விட்டு அப்படியே நம்ம சேனலை அப்படியே பெருசாக்கி விட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன பேசிகிட்டு இருக்க, அப்பெல்லாம் பண்ண முடியாது. என்னடா அப்புறம் என்ன, நம்ம சேனல் இவ்வளோ டவுனாக போயிட்டுருக்கு, சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊர்லேயே பெரிய தலை யாருன்னு பார்க்கணும், அவங்கள பற்றி ரூமராக கிளப்புறோம், அதுக்கப்புறம் நம்ம சேனலில் டிஆர்பி அப்படியே ஏற்றுறோம், நம்ம சம்பளத்தை வாங்குகிறோம். எப்படி மச்சான்? இந்த பிளான்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது, பார்த்துக்கினே மாட்டிக்கினேன்னா அவ்வளோதான். விடு, இப்போதைக்கு நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போதைக்கு இந்த சவுத் கொரியாவிலே யார் ரொம்ப ஹாட் டாப்பிக்கு, யார் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்க, ஆக்சுவலாக அது நம்ம டே தாண்டா. டேயும் ஜிமினும் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க 2 பேரும் ஒரு டிவி சேனலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்கிறா ஜிமினா, யார் இப்போதைக்கு ஹாட் டாபிக் நம்ம சவுத் கொரியாவில்? சவுத் கொரியாவில் ஹாட் டாபிக்னா அது ஒரே ஒருத்தன் தான் மச்சான். ஒரே ஒருத்தனா? யார்? அந்த ஒருத்தன் தான் எனக்கு வேணும், அவன் தான் எனக்கு வேணும். யார் அவன்? சொல்லு. அவன் வேறு யாரும் கிடையாது, த மாஃபியா கிங் மச்சான். மாஃபியா கிங்கா? என்னடா ஓவரா இன்ட்ரோ பெருசாக கொடுத்துட்ருக்க, அடிச்சு மாட்டிருக்குவா. அது வந்து அவனோட பேரே சொல்லும், அவன் எவ்வளோ பெரிய மாஃபியான்னு. என்னடா இவ்வளோ பெருசாக கொடுத்துட்ருக்கேன், சொல்கிறா பேரை டக்குன்னு. ஜங்கோக், ஜான் ஜங்கோக், த மாஃபியா கிங் ஆஃப் சவுத் கொரியா. ஜான் ஜங்கோக் பரவாயில்ல, பேர் நல்லா தான் இருக்குது. அவனை முடிச்சு விட்டுட்டோம்னா நம்ம சேனலை தூக்கி விட்டுலாம், அப்படி தானே? இங்கே பாருடே, நான் அகெயின் சொல்கிறேன், அவன் பெரிய ஆள், பெரிய மாஃபியா, அவங்ககிட்டலாம் ஏதாவது வாழை ஆட்டுன்னு வையேன். வெர்றா, நான் பார்த்துக்கிறேன் வெர்றா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு கால் வருதுடா நம்ம டேக்கு. ஸோ அந்த கால் அப்படியே அட்டென்ட் பண்ணுறாங்க. மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, விட்டுட்டு நீ பாட்டுக்கு அப்ராட் போய் ஜாலியாக இருங்க, இங்கே பாரு இந்த மொக்க கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் செம்மையாக கஷ்டப்பட்டுட்ருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காலில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களை கூப்பிட்டேன்லாம் வாங்கடா அப்ராட் போம்னே, நீங்கள் தான் வரவே இல்லை, மாட்டிங்களா இப்போது மாட்டிங்கன்னு கேட்டாங்க. எனக்கு நான் கல்லாகிரியா என்ன அப்ராட் போய் உட்காந்துக்கிட்டு? மச்சான் நான்லாம் கல்லாகிக்கல, சரிண்ணே எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வேலையெல்லாம்? எப்படி போயிட்டுருக்கு? நாசமாக போயிட்டுருக்கு மச்சான். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் மச்சான். சரி ஜிமினா இங்கே தான் உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கியாடா மச்சான்? நான் நல்லா இருக்கேன்டா ஜிம்னா, நீ எப்படி இருக்கேன்? நான் ஏதோ இருக்கேன்டா, இந்த கம்பெனியில் வந்து குப்பா கொட்டிக்கிட்டு ஏதோ இருக்கணுங்கிற பேரில் இருந்துட்டு இருக்கேன்டா. சரி இவ்வளோலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, மஜா பண்ணலாமா? என்ன நீ அப்ராடில் உட்காந்துட்டு ஜாலியாக மஜா பண்ணுற, இங்கே அவன் ஒன்றுமே இது கிடைக்காம சும்மா உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மஜா பண்ணலான்னு கூப்பிட்டு என்ன கடுப்பேற்றியாடா நீ? சரி மச்சான், எனக்கு கிளப்புக்கு போக டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், இங்கே வரே பார்ட்டி தான், ஜாலியாக இருந்துட்டுருக்கேன், நீங்களும் வந்துருந்தான் ஜாலியாக இருந்துருக்கலாம், சரி ஓகே நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே காலை கட் பண்ணேன். பாரு, இதுக்கு வந்து வாழ்வை பாரு, அந்த அணில் குட்டிக்கு வந்து வாழ்வை போகிற மச்சான், அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்ராடில், நம்ம 2 பேரும் இந்த இத்து போன கம்பெனியில் மாட்டிக்கின்னு இன்னமா முடிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமன் பேசிகிட்டு இருக்காங்கடா. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோன்னா இப்போது நம்ம இவங்கி தாண்டா மச்சான் ஜெய்கே. என்ன இவங்கி? இல்லை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்கோமே. ஆமாம், அது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? வந்துடுவாங்களே எல்லாம் கேமராவை தூக்கிட்டு. ஆமாம், நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன், கிளம்பி வரியா? நாளைக்கா? தலைவலி மச்சான், இன்டர்வியூலாம் தலைவலிடா, என்னால் முடியாதுடா. இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு போயிடு, இல்லைனா ரொம்ப நோண்டுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி ரூமராக பரப்பிட்டு இருப்பாங்க, நீ இன்டர்வியூ கொடுத்துட்டேன்னா பேசாமல் இருந்துவாங்க அப்படிங்கிற. சரி ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு? 10 o'clock வச்சுக்கலாமா?
வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சொல்ல, இப்போது நம்ம யுங்கி அப்படியே அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படியே நியூஸ் கொடுத்துட்றாங்கடா. ஓகே, நாளைக்கு காலைல 10 மணிக்கு இந்த மாதிரி ஜேகேயோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த நெக்ஸ்ட் டே காட்டணுன்னா நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பிகாஸ் நம்ம ஜேகே அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ ஃப்ளாஷ் லைட்டு, அவ்வளோ கேமராஸ், அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம டேயும் ஜிமினுமே இருக்காங்க. டே மச்சான், இங்கே நான் இப்போ பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். ஹே, நீ தானே சொன்ன அந்த ஜான்ஜோக்கு பெரிய பருப்புன்னு. பார்ப்போமே இப்போ அவன் வரட்டும், நான் பாரு எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்குறேன்னு. மாட்டுவான் மச்சான், மாட்டுவான். இப்போ அதை வச்சே நம்ம கம்பெனியை நம்ம பெருசாக கொண்டு போகிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜிமினும் இங்கே பேசிகிட்டு இருக்க, அந்த பக்கம் ஒரு கரெக்டாக 10 o'clock இவங்க முன்னாடி வந்திருப்பாங்கடா. ஸோ கரெக்டாக 10 o'clock அப்படியே நம்ம ஜேகே வர்றாங்க. இப்போ நம்ம டே தான் என்ன பங்க்சுவாலிட்டி, எப்படி கரெக்டாக வர்றான். பரவாயில்ல, நல்ல பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கானே. பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே எப்படி மனசுக்குள்ளேயே நினைக்க, இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா அவ்வளோ கெத்தாக வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, அப்படியே கூலர்லாம் பிளாக்கில் போட்டு ஒரு மாதிரி பார்க்கவே அவ்வளோ கெத்தாக இருக்கார். நம்ம ஆள் அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி பண்ணி சூப்பராக இருக்கார். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம சேரில் அப்படியே செட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒருத்தவங்களா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்கடா. ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொன்னோன்னே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எழுந்திரிச்சு, சார் இப்போது நீங்கள் நினச்சிருந்தா உங்களோட பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணியிருக்கலாம், எதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்கீங்க, அதுலேயும் அதில் இருக்க எல்லா சர்வீஸும் ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கீங்க, இதுக்கெலாம் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது, நீங்கள் எதுவும் இல்லீகலாக எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற இல்லீகல் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபஸ்ட்டு கேள்வி நல்லா ஒர்த்தாக கேட்டிருக்கேன். இப்போது நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீ சர்வீஸுக்கு விடுறேன், அதை பற்றி உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம் சார், அதை பற்றி எங்களுக்கு தெரியணும். நீங்கள் எதுவும் புரியுது, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், யார் என் மேலே அந்த பரிதாபம் அந்த கருமம்லாம் படக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இங்கே சுத்தமாக கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசான இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு என்கிட்ட அப்போது கையில் ஒன்றும் கிடையாது, போயிட்டாங்க. அப்போ நினச்சேன், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எவனும் சாகக்கூடாது, எவனாக இருந்தாலும் உயிரோடு இருக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அது மாதிரி எவனும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது ஏதோ கடவுள் கொடுத்த புண்ணியத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன். வளர்ந்தது எதுக்கு, நினச்சது பண்ணணும்ல, அதனால தான். என் அம்மா போயிட்டாங்க, இதே மாதிரி வேறு யாரும் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ சொந்தக்காரங்களையோ இழந்துடக்கூடாது. அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இப்போ கட்டிக்கிட்டும் இருக்கேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே அப்படியே கை தட்டுறாங்க. நம்ம ஜேகேயோட ஸ்பீச்சை கேட்டு, இப்போ தானே சொன்னேன் இதெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது இன்னொரு பர்சன் தாண்டா அப்படியே எந்திரிச்சு, சார் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ அனாதை ஆசிரமத்திற்கு டொனேட் பண்ணியிருக்கீங்க, முதியோர் இல்லத்துக்கும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த நியூஸ் எல்லாம் இது வரைக்கும் வெளியே நீங்கள் அவ்வளோவா அஃபிஷியலாக சொன்னதே கிடையாது. உங்களை எதுக்காக சார் நீங்கள் இவ்வளோ கெட்டவராகவே வெளியே காட்டணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆக்சுவலாக உள்ள ரொம்ப 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 நல்லவங்களாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட வெளி தோற்றம் எதுக்கு கெட்டவங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு கொஸ்டின். இப்போது ஒருத்தன் நல்லது பண்ணான்னு வைங்களேன், அதை கொண்டாட 1000 பேர் வருவானுங்களோ வரமாட்டாங்களோ அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணும், அது யாரு கண்ணுக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. என் மனசுக்கு என்ன தோண்டோ அதை நான் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பேன். எனக்கு இப்போ எது பண்ணணும்னு தோண்டோ, இப்போ கூட எனக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை நான் பண்ணுவேன். எல்லாத்துட்டையும் அப்படியே சொல்லிக்கிட்டு, இதோ இவ்வளோ பணம் நான் கொடுத்துருக்கேன், இதை நான் பண்ணேன், அதை நான் பண்ணேன், எதுக்கு? அந்த பெருமைலாம் எனக்கு தேவை கிடையாது. என்னோடய தோற்றம் எப்போவுமே வெளியே ரொம்ப ரூடாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி தான், உள்ளேயும் நான் அப்படி தான், வெளியவும் நான் அப்படி தான். ஏதோ உள்ள கொஞ்சோண்டு ஈரம் இருக்கனால அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணிட்டுறேன். மற்றபடி நான் கெட்டவன் தான், ரொம்ப ரொம்ப பெரிய கெட்டவன். அப்படியே இந்த ஆர்ஃபனேஜுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்பலாம் நல்லவன் நினைக்காதீங்க, நான் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜெமன் தாண்டா, டே மச்சான், இவன் இவ்வளோ நல்லவனா, சத்தியமாக எனக்கு தெரியாது மச்சான், அவன் பண்ணுற நல்லதை கூட மறைச்சிட்டு கெட்டவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் மச்சான், இவனையா இப்போ நீ சிக்க வைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நம்ம ஜேகேயோட ஸ்பீச்சை கேட்டுட்ருக்காங்க. டே மச்சான் சொல்லு ஜிமனா, நான் கேட்டது எதுவுமே உன் காதில் விழுகலையா? இல்லைடா, என்ன சொல்லு. மச்சான், இவன் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டவனாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் சீரியஸாக இவன் ரொம்ப நல்லவன் மச்சான், வேணாம் விட்டுரு.
ஐயோ மச்சான் ஜிம்னா இப்போ தான் எனக்கு தோணுது, இவனை தான் நோண்டணும்னு தோணுது. இவனை மட்டும் நம்ம நோண்டி அப்படியே அவன் கேரக்டர் ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்தோன்னு வையேன், நம்ம தான் மச்சான் டாப்பு, நம்ம சேனல் தான் டாப்பில் இருக்கும். இப்போ பாரு ஐயாவோட கேள்வியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, இங்கே இருக்க எல்லாரையும் முட்டாளாக்க பார்க்குறியா? நீ நல்லவ மாதிரி பேசினா நல்லவன் ஆயிடுவியா? எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் நீ எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டிருக்க, எப்படி எப்படிலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஷன் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்க போது, எப்படி எப்படிலாம் பிளாக் மணியாக ஒயிட் மணி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நல்லவன் மாதிரிலாம் பேசாது சரியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான்டா. யார் அது? யார் இந்த ஜேகே கிட்டே இவ்வளோ கட்ஸாக கொஸ்டின் கேட்குறது? யார் ஃபேஸை நான் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம அப்படியே எழுந்திருக்கிறாங்க. நான் தான். ஓ நீங்கள் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க மிஸ்டர் டேயோங், கிம் டேயோங். ஓ கிம் டேயோங், பேரும் நல்லா தான் இருக்குது. கேளுங்க கிம் டேயோங், உங்களுக்கு என்ன கொஸ்டின்? அதான் கேட்டேன்ல சார், நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஏதோ உங்கள் அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்காகன்னு சொல்லிகிட்ருக்கீங்க, ஆனால் அதில் பெரிய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ வந்துடுச்சா உங்களுக்கு? நான் அதில் இல்லீகலாக, நான் கட்டுற ஹாஸ்பிட்டலில் இல்லீகலாக யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்குலாம் நியூஸ் வந்திருக்கு. பரவாயில்ல, உங்கள் கட்ஸ் இருக்கே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பேர் கேட்க தாங்கினதை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? எஸ், 2-3 நாளுக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கரெக்டாக கேட்குறீங்க. அதுக்கு நான் இப்போது ஸ்வீட்டாக ஒரு பதில் சொல்லவா? எங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம் டேயோங், என் வலி இருக்குல்ல, அது தனி வலி. நான் எது எனக்கு மனசுக்கு தோணுதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். எஸ், அது கரெக்டாக தப்பா எல்லாமே 100 தடவை யோசிச்சு தான் அந்த வழியில் நான் இறங்குவேன். ஓகே, அது தப்பான வழின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அதுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். நான் சூஸ் பண்ணுறவே எப்போவுமே தப்பாக இருக்காது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம், திடீர்னு இருக்குது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி. எஸ், இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்க எனக்கு கரெக்டாக 1 month ஆகும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் அது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நியூஸ் வரும்ல. அப்போது மிஸ்டர் கிம் டேயோங், நீங்கள் இந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்குறதுக்காக கண்டிப்பாக என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. ஓகே, அப்போ நான் சொல்கிறேன் நான் யாருன்னு சொல்லிட்டு. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம டேயாங்க் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஐ ஹாவ் சம் ஒர்க், ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போகும்போது அப்படியே டேயை ஒரு மாதிரி பார்த்துட்டு சைட்லுக்கு விட்டுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேயுமே பார்த்துருப்பாங்க நம்ம ஜேகேயை. இவங்க சொல்லு ஜேகே, யார் அது? எது இல்லை, இப்போது என்கிட்ட இவ்வளோ கட்ஸாக ஒருத்தன் பேசினானே, யார் அவன்? அவன் எதுக்கு மச்சான் நீ கேட்குற? அதெல்லாம் விட்டுதில்ல. யாருன்னு கேட்குறான்ல, நீ எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? இல்லை மச்சான், அது எதுக்கு, விடு, ஏதோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் உன்னை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, விடு வாப்பலாம். கேட்குறல்ல. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? இதோ வர ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிடுறேன். இப்போ நம்ம யுங்கி ஏதோ ஒரு பர்சன்ட் வேகமாக போகிறாங்க. உனக்கு அறிவில்லை, என்ன கேட்டுட்ருக்க? அறிவுத்தனமாக அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும். நான் என்ன பண்ணேன்? இப்போதுக்கு நீ இப்போ என்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க? அதான் போயிட்டல்ல நான் வேணான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு இப்போ இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்? தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, அவங்ககிட்டலாம் வால் ஆட்டாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயோ உன் பாஸ் இல்லை அதனால அப்படி பேசுகிறியோ? என் பாஸுக்கு நான் இப்படி பேச கிடையாது. அவன் என் பாஸையும் தாண்டி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன்கிட்ட நீ வராத, அவன்கிட்ட தள்ளியேறு. அதை நான் பார்த்துக்கிறேன். என் லைஃப்பை எனக்கு பார்க்க தெரியும் யோங்கி. பிரதர், எனக்கு என் லைஃப்பை பார்த்துக்க தெரியும். நீங்கள் போகிறீங்களா? பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்போ முடிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கட்டே ஜெமன், நீ வாய முறியா? பிரதர் நீங்கள் கிளம்புங்க, உங்கள் பாஸ் போயிட்டாங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, ஆக்சுவலாக நம்ம யுங்கி டேயோட பிரதர்டா. சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. ஸோ 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. நம்ம யுங்கி ஜேகே கிட்ட போனதுக்கப்புறமா டே கிட்ட சுத்தமாக கான்டாக்டே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. நம்ம ஜெமனும் டேயும் தான் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் டேக்கு கோவம், நம்ம யுங்கி கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. நம்ம யுங்கி ஜான் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம டேக்கே தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. வந்துட்டு அவங்க பேசின அந்த இன்டர்வியூ டிவியில் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சனையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டேயை ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 டேஸ் அப்படியே நார்மலாக போகுதுடா. ஒன் ஃபைன் டே நம்ம யுங்கி தான் வர்றாங்க ஜேகே கிட்ட. ஜேகே என்ன யுங்கி, எதுக்கு இப்போ இவ்வளோ பத்திரமா இருக்க? இல்லை,
நீ உன் மொபைல் செக் பண்ணியா? என்ன என்ன செக் பண்ணணும்? எதுவும் ரூமர் வந்திருக்கா என்ன? ஆமாம் ஜெகே, என்ன ரூமர் வந்திருக்கு? அது என்னன்னு கேட்டேன் யோகி. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே யோகி கையில் இருக்க மொபைலை வாங்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு நியூஸ் இருக்குடா. இந்த மாதிரி ஜங்குக்கோட அம்மா இறக்கவே கிடையாது, அது அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இவன் அவங்க அம்மா பேரை சொல்லி சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் வேறு எதுக்காக கட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதில் நியூஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான், அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட் ஆகுது. யாரு யாரு என் அம்மாவை பற்றி பேசுனது யாரு எனக்கு இப்போ தெரியணும் யுங்கி. இன்னும் 5 நிமிஷத்தில் அவனோட மொத்த ரிப்போர்ட்டும் என் கையில் இருக்கணும். இப்போ எனக்கு அவன் யாருன்னு தெரியணும். என் அம்மாவை பற்றி எவன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் அப்படியே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நம்ம யுங்கியும் ட்ரை பண்ணுறாங்க தடுக்கிறதுக்கு. பட் நம்ம ஜேகே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஹே ஜேகே இரு ஜேகே, இங்கே பாரு. இப்போ எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும் யுங்கி. கொண்டுட்டு வரியா? எடுத்துகிட்டு வரேன். அமைதியாரு இருக்கேன், போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ நம்ம சுகா போயிட்டு அப்படியே டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு யாருமே கிடையாதுடா, நம்ம டே தான். ஸோ நம்ம யுங்கிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கொண்டு போய் கொடுத்தோன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம யுங்கி அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இப்போது யுங்கி கிட்ட, என்ன யுங்கி என்ன பண்ணிகிட்ருக்க? ஆரம் வாங்க. என்ன என் தம்பி டீட்டெயிலாம் கேட்டான், இன்னுமா நீ கலெக்ட் பண்ணிகிட்ருக்க? இல்லை ஆரம் கலெக்ட் பண்ணிட்டேன், சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போக. ஏய் யுங்கி என்னாச்சு, டீட்டெயில் கிடைச்சா? அது வந்து ஜெகே இன்னும் கிடைக்கல, தேடிட்டுருக்கேன். யுங்கி என்ன சொல்லிகிட்ருக்க? எவ்வளோ நேரம் தேடிட்டுருக்க? இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமும் உனக்கு டீட்டெயில் கிடைக்கல? ஹே யுங்கி என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நாள் நல்லா தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன இன்னும் டீட்டெயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டுருக்க? ஹே ஜெகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம் என்ன சொல்கிற? ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோ இவன் தான். இன்னைக்கு உங்ககிட்ட ஏட்டிக்கு பிட்டா கேட்டால ஒரு கொஸ்டின், அவன் தான் இவன் பண்ணியிருக்கான். அவன் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு அவன் கேட்கலே அறுத்து போட்டிருக்கணும், விட்டுட்டேன். எங்கள் அம்மாவே எழுதுறான்ல அவன், அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே கோவப்பட. இப்போ நம்ம யுங்கி தாண்டா, ஹே ஜேகே மச்சான் அவன் எதுக்கு அப்படி எதுனான்னு தெரில, பார்த்துக்கலாம்டா ஏதாவும். ஏய் யுங்கி என்ன திடீர்னு உள்ளுக்குள்ள அப்படியே பாசம் பொங்குது? அவன் என்ன உன் கூட பிறந்தவனா? அப்படிலாம் இல்லைடா. அப்புறம் எதுக்கு உள்ளுக்குள்ள உனக்கு இப்படி பொங்குது? என்ன மச்சான் எல்லாம் மறந்துட்டியா என்ன? நமக்கு எவனாவது அப்படியே தொல்லை கொடுத்தான்னு வையன், முடிச்சு விட்டோன்னு யுங்கி. நீ தானே எனக்கு சொல்லியிருக்க, இப்போ எதுக்கு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜெகே. இப்போது எதுக்கு யுங்கி தடுமாறுற? இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் இல்லையே. டீட்டெயில் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய சின்ன பையன் கிடையாது யுங்கி. இப்போது இவனோட டீட்டெயில் ஒன்றால் எப்படி கலெக்ட் பண்ண முடியாமல் போச்சு எனக்கு இப்போ தெரியணும் யுங்கி. ஹே இங்கே பாரு ஜெகே, எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க? கிளம்பு, போயிட்டு அவனை முதல்ல முடிச்சுட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ண்ணா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிளம்ப. நம்ம யுங்கியும் அப்படியே பின்னாடியே போகிறாங்கடா. போயிட்டு பார்த்தா ஒரு குடவுன் இருக்குது. அந்த குடவுனில் ஆக்சுவலாக நம்ம டேயை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம டே தாண்டா இருக்காங்க. நம்ம டேயோட வாயில் லைட்டாக பிளட் இருக்குது, பிகாஸ் வந்து அவங்க அடித்து தான் கூட்டி வந்திருப்பாங்க டேயை. ஸோ நம்ம ஜேகே இப்போ அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. யார் அவனை அடித்ததுன்னு கேட்டேன். பாஸ் அவன் ரொம்ப தூள்னா, அதனால தான் பாஸ் ஒரு அடி தான் அடித்தேன், மயக்க மாட்டான். இங்கே வா, நான் அவனை அடிக்க சொன்னேன்னா அவனை? இல்லை பாஸ், அது வந்து நான் ஒன்றா அடிக்க சொன்னேன்னா? இல்லை பாஸ். யுங்கி சொல்லு ஜேகே. அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யுங்கி அப்படியே அந்த போசனை ரொம்ப அடிக்கிறாங்க. அடித்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே பக்கத்தில் ஒரு டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூவை எடுத்து கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம டேயோட லிப்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல பிளட்டு, ஸோ அந்த பிளட் அப்படியே வைப் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நம்ம டே அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்ன இப்படி கடத்திட்டு வந்து வச்சுருக்க? என்ன கொல்ல போறியா? ஏய் ஒன்னெல்லாம் முடிச்சு விட்றதுனா நான் எப்போவோ முடிச்சு விட்ருப்பேன். எதுக்கு இப்படி என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணேன்னு நான் கேட்டேன். ஐயோ நீ ஒன்றுமே பண்ணாமல் தான் நான் உன்னை இங்கே எடுத்துக்கிட்டு வந்து வச்சுருக்கேனா? நீலாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ பார்க்க பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட்டிகிட்டு வந்து உனக்கு வார்னிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வார்னிங்கா? ஆமாம், என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனுக்கு வார்னிங் கொடுக்குறேன்னா அது உனக்கு மட்டும்தான். நல்லா என் வாய் பேசுகிறதுக்கு முன்னாடியே இதோ என் கையில் இருக்கே என் கண் தான் பேசும். உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுது, அதனால தான் என் வாய் பேசுது. ஆமாம், எங்கே பாரு, நீ எழுதிருக்கியே எங்கள் அம்மாவை பற்றி தப்பா? அது ரொம்ப தப்பு. ஏன் தெரியுமா? அவங்க எனக்கு ஒரு தெய்வம். அவங்கள பற்றி நீ
தப்பாக எழுதியிருக்க. எப்படி எழுதுனா? ஏன் எழுதுனா? சொல்லு 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 சொல்லு. ஆமாம், உன்னோட சேனல் நேம் என்ன? ஹே யுங்கி, அந்த சேனல் நேம் என்ன? அதுவா? எஸ்டிவி. ஓ, அந்த குட்டி சேனலில் தான் சார் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி சொல்கிறீங்களா? நான் ஒர்க் பண்ணுறது குட்டி சேனல் தான். நீங்கள் நினச்சா அந்த சேனலில் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ என்ன அப்படியே அந்த சேனலை டெஸ்ட்ராய் பண்ண போகிறீங்க? அதானே மிஸ்டர் ஜான் ஜங்குக்? என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க. இப்போது நான் நினச்சா டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், ஆனால் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? எதுக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். நானா? ஆமாம், நீ தான். உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்லிடவா? எனக்கு எங்கள் அம்மா வேறு. நான் பண்ணுற இந்த தொழிலுக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க வேற, புரியுதா? அவங்க எனக்கு வேறு மாதிரினா வேறு மாதிரி. அவங்கள யார் தப்பாக பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ எதுக்கு உங்ககிட்ட இப்படி பேசிட்டீங்கன்னு பார்க்குறியா? தெரில, என்னமோ உள்ள பண்ணுது உன்னை பார்க்கும்போது. லவ் கிவ் அந்த மாதிரி கர்மம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் என்னமோ பண்ணுது, அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவை பற்றி நான் யார்கிட்டையும் இவ்வளோ டீட்டெயிலாம் சொன்னது கிடையாது. உங்ககிட்ட சொல்கிறேன், என் அம்மாவை பற்றி இனிமேல் தப்பாக பேசாத. கிளம்பு. கிளம்பவா? ஆமாம். ஏன் என்ன எதுவுமே நீ பண்ணாமல் விடுற? ஏன் விடுறேன்னா ஏதோ பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஏதோ பண்ணிட்டேன். ஆமாம், உள்ள ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. நீ கேட்டிய கேள்வி. அப்போ எனக்கு கோபம்லாம் வரல. ஏன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலாக உன் கண்ணில் என்னமோ இருக்குது. சரியா? நான் கிளம்புறேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட. நம்மகிட்டே அப்படியே ஃப்ரீஸு. என்னது? கண்ணில் என்னமோ இருக்கா? என்ன இருக்குது? இவன் என்ன லவ் பண்ணுறானா? கருமோ, இவனெலாம் யார் லவ் பண்ணுவா? ஆனாலும் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ. அவங்க அம்மாவை எழுதிருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு ஒரு அப்பாலஜி லெட்டரை போட்டு விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பாக போஸ்ட் பண்ணிட்டேன் ஜேகே, அந்த மேட்ரை அப்படியே நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு அப்பாலஜி லெட்டர் அப்படியே போஸ்ட் பண்ணிடுறாங்க. இது நம்ம ஜேகேக்கும் கிடைக்குது. பரவாயில்லையே, உடனே பையன் அப்பாலஜி கேட்டுச்சு. அப்போது நல்ல பையனாக தான் இருக்கான். அவன் சேனலுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னா என்ன? அதுக்கு எதுக்கு என்ன நோண்டுறான்? பார்த்துக்கிறேன். இங்கே தானே இருக்கான், பார்த்துக்கிறேன். க்யூட்டாக இருக்கானே, அப்படியே கரடி குட்டி மாதிரி. இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த பக்கம் யோசிக்க. இப்போ நம்ம யுங்கி அப்படியே மெதுவாக ஜேகே கிட்ட வர்றாங்க. அம்மாச்சான் ஜேகே, என்ன? இல்லை, என்னத்தை யோசிச்சுட்ருக்கேன்? என்ன யோசிக்கிறேன்? நான் ஒன்றும் யோசிக்கலையே. இல்லை, நீ என்னமோ யோசிச்சுட்ருக்க மாதிரியே எனக்கு தெரியுது. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஹேய், என்ன அந்த டேயை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேனா? ஆமாம், அவன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹேய் மச்சான், இது வரைக்கும் உன்கிட்ட வாலாட்டின எவனே நீ விட்டதே இல்லை. இப்போ எப்படி நீ அவனை மட்டும் விட்டுட்டு வந்த? ஹேய் ஜேகே, சொல்லுங்க ஆரம், என்ன நடந்துட்டுருக்கு? என்ன நடக்குது? ஒன்றும் இல்லையே. ஹேய், என்னமோ நடந்துட்டுருக்கு. அவங்க என்னமோ பெரிய பருப்பு மாதிரி சொல்லிட்டு போனால் என்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்க. இது உன் பழக்கமே கிடையாது. என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஹேய், அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ நடக்குது, என்னன்னு தான் தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம். இங்கே பாரு ஜெகே. சொல்லுங்க ஆரம், உனக்கு அவன் மேலே எதுவும் ஃபீலிங் இருக்கா என்ன? எனக்கெல்லாம் ஃபீலிங்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் நீ இப்படி விட்டுட்டு வர ஆள் கிடையாது. ஓகே, உனக்கு ஃபீலிங் வந்தாலும் தப்பு கிடையாது. என்கிட்ட சொன்னியே, எவனை எனக்கு பிடிச்சாலும் கண்ணை பார்த்து நேராக அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவேன்னு. அதே மாதிரி போய் சொல்லிடு. இந்த மாதிரிலாம் பதுங்காது, சரியா? உன் முகரையை பார்த்தாலே தெரியுது உனக்குள்ளே என்னமோ வந்துருச்சுன்னு. தெரியுதா என்ன? தெரியுது தடிச்சுக்கோ. உன் ஜின்னு வந்துட்டான் பாரு. நீ போலையா? என்னது ஜின்னா? எங்கே சும்மா சொன்னேன். என்ன கலாகிரியா? நீ மட்டும் என்ன கலாகிறல்ல? ஹேய் ஜெகே, நாரம். இப்போ எதுக்கு 2 பேரும் குழந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க? அப்போது நீ டே லவ் பண்ணுறியா? எங்கே அவர் தான் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நேமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஹேய் ஜெகே, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படி தான் தெரியுது. அவன் நல்ல பையன்தான், எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப நல்ல பையன்தான். நீ பண்ணுறதுனா லவ் பண்ணு. நல்ல பையனா? அவன் நல்ல பையனா நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற? அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? அதெல்லாம் இல்லையே. கேட்குறேன்ல, சொல்லு. அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அன்றைக்கி டீட்டெயில் கண்டக்ட் பண்ண சொன்னப்போ கூட நீ இப்படி தான் பண்ண. என்ன மேட்ரு? அது மச்சான். இப்போ என்னத்துக்கு நீ இப்படி வலிகிற? இல்லை மச்சான், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒன்று. என்ன சொன்ன? என் ஜிமினி மச்சான். ஜிமினியா?
ஆ அந்த ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னியே அவனா? ஆமாம் மச்சான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் மச்சான் அந்த டே. என்னது? ஜிம்மனோட ஃப்ரெண்டு தான் டேயா? ஆமாம் மச்சான். அவன் என் ஆளோட ஃப்ரெண்டு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலாக அவன் ரொம்ப கெட்ட பையன்லாம் கிடையாது. ஏதோ உங்கள் சேனலோட டிஆர்பிக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நல்ல பையன் மச்சான். ஓ, ஜிம்மனோட ஃப்ரெண்டா அவன்? ம், ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அந்த கான்வர்சேஷனை அப்படி எங்கே கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜேகேக்கு இன்டர்வியூ கொடுக்கவே பிடிக்காது. இவர் இன்டர்வியூ எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம ஜேகே. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்குற நேரமாக நம்ம டே தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆள் விழுந்துட்டாரு. பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தன் வந்து நம்மகிட்ட கட்ஸாக வந்து தில்லா கேட்குறான்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைடா. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே டே மேலே அப்படியே ஃபால் ஆகிட்டாங்க. பட் நம்ம டே இந்த பக்கம் அந்தளவுக்குலாம் நம்ம ஜேகே மேலே ஃபால் ஆக கிடையாது. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே தான்டா நம்ம ஜிமன். ஹே டே, என்ன மச்சான்? இல்லை, அன்றைக்கி ஒன்று அந்த ஜேகே கடத்திட்டு போனான்னு சொன்னியே. ஆமாம், ஒன்றுமே பண்ணாமல் விட்டான்னு சொன்னேன். ஆமாம், ஏன் விட்டானா என்கிட்ட கேட்குற? உங்ககிட்ட கேட்காம அப்புறம் ஊரில் போகிறவன்ட்ட கேட்டுட்ருப்பாங்க. ஒன்று தானே கிடச்சிட்டு போனா? ஆமாம். ஒன்று தானே விட்டான்? ஆமாம். அப்போ உங்ககிட்ட தான் கேட்பேன். ஏய், இப்போ என்ன அவனுக்கு தரணும்? தரலாம் மச்சான். எதுக்கு அவன் உன்னை விட்டான்? அவன் அவ்வளோ பெரிய மாஃபியா, அவ்வளோ பெரிய மண்ணாங்கட்டி, உன்னை என்னத்துக்கு விட்டான்? எனக்கு இப்போ தரணும். உனக்கு தரணும்னா போயிட்டு அவங்ககிட்ட கேளு. அவங்ககிட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். ஏய், இப்போ என்ன உனக்கு? எனக்கு தெரியணும். உனக்கு தரணுமா? அவன் என்ன லவ் பண்ணுறானா? டே என்னடா சொல்கிற? ஆமாம், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான், லவ் பண்ணுறானா? நானும் லவ் பண்ணவா? டே நிஜமாக சொல்கிறியா? அந்த ஜேகே ஒன்று லவ் பண்ணுறானா? ஆமாம், அவன் என்ன லவ் பண்ணுறானா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஹே, நிஜமாவே ஒன்று லவ் பண்ணுறானாடா? அடைச்சி சொல்லிட்டு இருக்கேன், மவுல் பண்ணி கேட்டுட்ருக்கேன். காது அண்ணா அவுட்டா அவனுக்கு? இல்லை மச்சான், ஜேகே போயிட்டு ஒன்றை எப்படா நீ அவனை திட்டுதான்றா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் திட்டினதால தான் லவ் வந்துருச்சு ஐயாவுக்கு. நான் நல்லது பண்ணால் லவ் வந்துருக்காது, நான் திட்டிட்டேன்ல, அதனால ஐயாவுக்கு மேலே லவ் வந்துருச்சான். சரி, இப்போ என்ன பண்ண போகிற? ஓகே சொல்ல போறியா? ஏய், என்னை பார்த்தா உனக்கு தெரியும்ல. ஆமாம், உன் வாழ்க்கையில் அப்படியே எந்த ஃபைட்டு இந்த மண்ணாங்கட்டி அதெல்லாம் வரக்கூடாது. நீ ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக போகணும், அப்படியே ஸ்மூத் லைக் பட்டர் அந்த மாதிரி போகணும் லைஃப். அப்படி தான் நினைப்பேன். ஆமாம், என்னோடய லைஃப் அப்படி தான் போகணும். இந்த மாஃபியா அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது மச்சான், செட் ஆகுது. அவன்லாம் வேண்டாம், தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடுவான். இல்லை மச்சான், அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம் மச்சான், நீ பார்க்கல, அவன் முன்னாலாம் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டான். இப்போ எப்போ பார்த்தாலும் இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவன் கண்ணு யாரையோ தேடிட்டு ஒருத்தவங்க அப்படியே லாக் ஆகுது. அந்த லாக் ஆகிற பர்சன் நீ தான். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம் மச்சான், அவன் மேலே ஃபுல்லாக பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கோ, அவன் எதுவும் பண்ணதுக்கு முன்னாடி நீ ஓகே சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏதோ இப்போ கூட யாரோ உன்னை குருன்னு பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் யாரை பார்க்குறான்னு எனக்கு தரல மச்சான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே பார்த்தா ஆக்சுவலாக இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேகே வச்சக்கன்னு இருக்காமல் நம்ம டே தான் பார்த்துட்ருக்காங்க. ஹே ஜெமன், இவன் எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்ருக்கான்? அது எனக்கு தெரியாது மச்சான், எனக்கு தெரியாது. உன்னை எதுக்கு பார்க்குறான்னு உனக்கு தான் தெரியும். ஹே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே முறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இது வரைக்கும் ஜேகே ஸ்மைல் பண்ணலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்னது இவர் சிரிக்கிறாரா, யாரை பார்த்து சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் திரும்ப நம்ம டே அப்படியே குடிஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எல்லாத்தையும் கவனிச்சு டக்குன்னு அப்படியே திரும்பிட்டு சார் நீங்கள் சிரிச்சிங்களா என்ன? நான் சிரிச்சேனா? நான் சிரிக்கலையே. இல்லை சார், நீங்கள் சிரிச்சிங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சிரிக்கிறத நாங்கள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இந்த மீட்டிங் அப்படியே முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பார்த்து அழுத்தி சொல்லிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஜிமன் தான் மச்சான் உனக்கு தான். ஏய் ஜிமன், அமைதியாரியா மச்சான், உனக்கு தான் மச்சான் சொல்லிட்டு போகிறாவன், அமைதியாருன்னு சொன்னேன். ஐயையோ, லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மச்சானுக்கும். ஏய் ஜிமன், வாங்கிறாத, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போக இப்போ நம்ம டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாரா. ஜிமன், நீ வரல? இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போ, நான் முடிச்சுட்டு வரேன். என்ன வேலை இருக்கு உனக்கு தனியாக? மச்சான், உச்சா கூட போகக்கூடாதா, போயிட்டு வந்தேன்டா, பாடா. என்னது உச்சா போறியா? நானும் வரேன். டே உச்சா போகல, நிம்மதியாக வர்றேன், போடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா, போடா. என்ன அப்படி பண்ணுறேன்? சரி, சீக்கிரமாக போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அடிங்க சொல்லிட்டு இருக்கேன் போடான்னு. சரி, இப்போ எதுக்கு கோவப்படுறேன்? போகிறேன், போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வா. ஆமாம், பூஜா பண்ண போகிறாங்க, நல்லபடியாக முடிச்சுட்டு மூச்சா தாண்டா போக போகிறேன், போடா, போயிட்டு முடிச்சுட்டு வரேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போக இப்போது இந்த பக்கம் நம்ம யுங்கி வேண்டாம். மச்சான் ஜேகே, என்ன உனக்கு மூச்சா வருதா மச்சான்? எனக்கு மூச்சா வருது, உனக்கு எப்படி மச்சான் தெரியும்? இல்லை மச்சான், இன்டர்வியூக்கு வந்தால் உனக்கு மூச்சா தானாக வந்துடும். அதுவும் பாவம், இன்டர்வியூ நடக்கிறப்ப எனக்காக தான் அடுக்கி வச்சுருப்ப.
இன்டர்வியூ முடிஞ்சோன்னே அப்படியே கரெக்டாக போயிடுவேன். அதான மச்சான்? அதான் மச்சான். போ போயிட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு வா மச்சான். நான் மூச்சா போக போகிறேன்டா, தெரியுது மச்சான். போயிட்டு முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லி அனுப்ப இவங்கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியலையே. நான் போகிறேன் என் ஜிமினி பாப்பாவை பார்க்க. ஜிமினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி இந்த பக்கம் அப்படியே குதிச்சு ஓட 2 பேரும் அப்படியே ரெஸ்ட் ரூமில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமன் தாண்டா, ஹே யுங்கி என்ன நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா? இப்போ நீ என்கிட்ட பேசவே மாட்டேன் தெரியுமா? ஐயோ எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது சொல்லும். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? நீ பிஸியாக தான் இருக்க. சரி என்னாச்சு? இப்போ ஜேகே லவ் பண்ணுறானா என்ன? அது எப்படி ஒன்று தெரியும்? அது எப்படி எனக்கு தெரியுமா? அப்போ நிஜமாக லவ் பண்ணுறானா? அவன் பைத்தியமாக இருக்கான் டைம் மேலே. அப்புறம் நீ சொல்லலையா? என்ன சொல்லணும்? உன் தம்பின்னு நான் இன்னும் சொல்லலை. ஏன்? இல்லை நான் சொல்லலை, பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்க 2 பேருக்கு செட் ஆச்சுன்னா அப்போ சொல்லிக்கலாம். இங்கே பாரு, உனக்கும் டேக்கும் நடுவில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்போ தான் கிளியர் பண்ண போகிறேன் இவங்க? அது எப்போ கிளியர் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அவன் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான். நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு புரியுது அவன். ஆனால் நீ கண்டிப்பாக இப்போதைக்கு மாற்றி தான் ஆகணும். அவன் ரொம்ப கோவமாக இருக்கான் அவன் மேலே. நம்ம லவ் மேட்டரே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான். எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கே தெரியும். இல்லை அவங்ககிட்ட என்னால் மறைக்க முடியல. இங்கே பாரு, இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம லவ் பண்ணுற மாட்டலாம். தெரியறப்போ தெரியட்டும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி ஓகே, இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சிருக்கு. ஏதாவது குடிக்கலாமே. என்ன கொடுக்கணும்? ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போதைக்கு நீ கிட்ட வர, அது நீ கொடுக்கலானே, நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி அப்படியே பக்கத்தில் போயிட்டு கிஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகல. டக்குன்னு நம்ம ஜிமினிக்கு ஒரு கால் வருது. டே எங்கே ஃபோன்லையா? நான் கூட நேரில் வந்து பயந்துட்டேன். உன் தம்பிடா அவன். தம்பியாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் அவன் பார்த்தா. ஐயே எடு அப்படின்னு சொன்னா. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே கால் அட்டன் பண்ணுறாங்க. டேய் மச்சான், இன்னுமாடா மூச்சா போயின்னு இருக்க? ஏண்டா வந்தா அப்படியே போயிட்டு வரதை விட்டுவிட்டு அங்கே என்னடா மச்சான் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து? வேறு எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கியா என்ன? சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோ வந்துட்டேன், முடிச்சிட்டேன்டா. மூச்சா போடுறப்ப கூட நிம்மதியாக போட மாட்டேங்கிற மச்சான் நீ. வந்து தொலை, நான் டைம் ஆயிடுச்சு, டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வரேன் வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் சொல்ல. அப்போது இன்றைக்கி எதுவும் இல்லையா? உன் தம்பி இருக்கானே கூப்பிட்றான், தள்ளு நான் போகிறேன். ஏதாவது கொடுத்துட்டு போடா, அடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு போக கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்காதுடா. இப்படியே தான் என்ன அலைய விட போகிறேன் நீனு. ஜிமன் என்ன ஐ லவ் யூ அதையாவது சொல்லிட்டு போயேன். லவ் யூ டூ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்வளோதான், இது கிடைச்சதே பெருசு, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் அப்படியே போக காருக்குள்ளே நம்ம ஜேகே தான் உட்காந்துருக்காங்க. என்ன மச்சான், மூச்செல்லாம் போய் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். எதுக்கு இவ்வளோ சேடாக வந்துட்டுருக்கேன்? எப்போ பார்த்தாலும் மூச்சா போகிறப்ப சந்தோஷமாக போகிறேன், முடிச்சுட்டு வர்றப்ப எதுக்கு மச்சா சோகமாகவே வர்றேன்? எப்போ போனாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? இல்லை ஒன்றும் இல்லை, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் அப்படியே சோகமாக போக. மச்சான் இவங்கி என்ன? இல்லை நான் இன்டர்வியூ வைக்கிறது எனக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ, உனக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் மச்சான் நீனு. ஆமாம் யூஸ் பண்ணி கிழிச்சாக பார்த்துட்டு உங்கள் போய் ஒரு கிஸ் இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு விடலடா. யார்? எல்லாம் உன் ஆள் தான். ஏன் ஆளா? அவன் என்ன பண்ணான்? கரெக்டாக ஃபோன் பண்ணான், கிளம்பிட்டான். கால் பண்ணானா? ஓகே பரவாயில்ல, என் இடத்துலேருந்து அவன் நல்ல வேலை தான் பார்த்துருக்கான். ஆமாடா, உங்கள் 2 பேர்த்தையும் எங்களை சேரவிடாமல் பண்ணுறதே வேலையாக போச்சு. எல்லா கதையிலையும் எங்கள் 2 பேர்த்தையும் சேரலாமே எதுக்கு மச்சான் நீங்கள் 2 பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்னதாடா அதில் ஆனந்தம்? மச்சான் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதே நாங்கள் தான்டா. ஏன்னா உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆமாம் கிழிச்சு போட்டாங்க. இப்போ கிஸ் எடுக்கலான்னு போனேன், முடிஞ்சிச்சு. இனி எப்போ அவன் நான் பார்க்க போடணும், எப்போ அவனை தொட போடணும், எப்போ அடிக்க போடணும், ஒன்றுமே தரல. விடு மச்சான், நீ ஓகேன்னு சொல்லு, நாளைக்கே ஒரு இன்டர்வியூ வச்சுருவான் உனக்காக. யாருக்கு? எனக்கு. ஆமாம் மச்சான், ஆளை நீ செட் அடிக்கிறதுக்கு நீ இன்டர்வியூ வைப்ப, எனக்காக வைப்ப. மச்சான் என்ன மச்சான் இப்படி பேசுகிற? மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்க. இப்போது வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னா நம்ம ஜின் இருக்காங்கடாங்க. அவங்க அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஆரம் அப்படியே மேலேருந்து வர்றாங்க. ஏழு இவன் எப்படி இப்போ இங்கே வந்தான்? ஐயோ நான் மூஞ்சி கூட கழுவலையே, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மறுபடியும் மேலே ஓடி போயிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி அப்படியே பர்ஃப்யூம்லாம் அடிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே கலக்கலாம் நம்ம கீழே இறங்கி வர்றாங்க. பார்த்தா நம்ம ஜின்னை காணும். இங்கே தானே இருந்தான், எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஜின்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டீ பானை மேலே ஒரு லெட்ரு மட்டும் இருக்குது. ஸோ அந்த லெட்டரை போய்ட்டு அப்படியே நம்ம ஆரம் எடுக்கிறாங்க. ஏன்னா இது லெட்ரு, ஒருவேளை ஐயோ எனக்கு லவ் லெட்டரா? அச்சோ அடே ஜின்னு கல்லா, லவ் லெட்டர் எனக்காக எழுதிட்டு போயிருக்கேன், இந்தா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் போயிட்டு அந்த லெட்டர் அப்படியே எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண அவங்க மூஞ்சி அந்த ஸ்மைல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. என்னது அப்ராட் போறியா? எங்கள் வீட்டுக்கு இனிமேல் வர மாட்டியா? இந்த வேலையை ரிசைன் பண்ணுறியா? என்ன சொல்கிற ஜென்? எப்படி நீ என்னை விட்டு போகலாம் அப்ராடுக்கு? எப்படா நீ போவ? நான் இங்கே இருக்கும்போது உனக்கு அப்ராட் என்ன வேலை? அதெல்லாம் நீ போகக்கூடாது.
நான் இருக்கிறதா தான் நீனும் இருக்கணும் ஜென். எப்படி நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம யுங்கியும் ஜெகையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹே யுங்கி அதெல்லாம் பார்த்து ஹே யுங்கி என்னடா ஆச்சு அண்ணனுக்கு? லெட்டரை பார்த்து அழுதுட்டுருங்க. என்னது லெட்டரை பார்த்து அழுதுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆரம்பம் உட்காந்து இவ்வளோ நேரம் அப்படியே பெரிய வெங்காயம் மாதிரி பேசிட்டு இப்போ உட்காந்து கண்ணில் தண்ணி ஊற்றின்னு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜேகேயும் இங்கேயும் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆரம் தாண்டா என் காதல் புரியலையா உன் இஷ்டம் அன்பே போ நீ போ தனியாக தவிக்கின்றே துணை வேண்டாம் அன்பே போ என் காதல் வேணாம்னு சொல்லிட்டு நீ போறலடா ஜின்னு போயிரு என் வாழ்க்கையில் இனிமேல் நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புலம்ப. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி உட்காந்து கோயன மாதிரி அழுதுட்டு இருக்க? அது போயிட்டான் அவன் போயிட்டான்டா. யார் எங்கே போனா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம யுங்கி அப்படியே அந்த லெட்டர் வாங்கி படிச்சுட்டு போச்சா சொல்லாத காதலோ சொல்லிருக்கலாம்ல சொல்லிதான் கச்சிருப்பான்ல போயிட்டானா போங்காரம் எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருக்கீங்க ஒரு பையன்கிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணி போயிட்டானா அவன். இப்போ அவன் போயிட்டான் அதுக்கு உட்காந்து இப்படி எழுதிட்டுருக்க அப்படி தானே? ஆமாம் போயிட்டான் அவன். ஹே ஆரம் என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன நடக்கணும்? அதான் அவனை விட்டு போகிறானே அவன் இன்னும் போகலைல்ல. இன்னும் போகலை இங்கே தான் இருப்பான். அப்போது என்ன பண்ண போகிற? தம்பி நீ என் தம்பியாக கெட்டதுக்கு நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குன்னு தெரியுமா? உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் பாரு. ஃபெலிக்ஸ் சொல்லுங்கண்ணா போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அப்படியே எங்கிட்ட கிளம்ப இந்த பக்கம் நம்ம யுங்கி தாண்டா என்னடா பண்ண போகிறீங்க? நீ என்னமோ சொல்கிற அவன் என்னமோ புரிஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறான். என்ன நடக்குதுங்க மச்சான்? அது உனக்கு புரியாது. நீ குழந்த இது பிரதர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு பாண்டிங்க. நான் சொல்லாமே அவன் புரிஞ்சுப்பான். உனக்கு புரியல விட்டுரு. சொன்னால் பயந்துருவேன். பயந்துருண்ணா டேய் அந்த மனுஷனை போட்டு தள்ள போறீங்களா என்ன? சிச்சி அந்த மாதிரி கேரக்டராக நான் கிடையாது. நான் மச்சான் பொதுன்னு நினைப்பது இப்படி நினச்சிட்டேன். இல்லைடா சும்மா அப்படியே நீ சொல்கிறத பார்த்தா பயமா இருந்துச்சு அதனால அப்படி நினச்சேன். அப்படிலாம் இல்லை மச்சான். சரி நம்ம வெளில பார்ப்போமா? பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடறேன். ஸோ அன்னைக்கு நைட்டு தாண்டா காட்டுறோம். இங்கே பாரு என்ன பண்ணிகிட்ருக்க? என் கையை அவுத்து விடு. அது எப்படி நான் அவுத்துட முடியும்? நான் அவுத்துட முடியாது ஜென். எப்படி நீ என்ன விட்டு டேப்லெட் போகிற? போவியா எதுக்கு போகணும்? நான் இருக்கிற இடத்துல தான் ஜென் நீனும் இருக்கணும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன். அடிக்கடி என் மூஞ்சில் கோடு போட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன்னு தெரியுமா? அந்த கோடு யார் போடுறான்னு தெரியுமா? எதுக்கு அந்த கோடு வருதுன்னு தெரியுமா? நான் எதுக்கு உங்ககிட்ட வரேன்னு தெரியுமா? இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அப்டேட் போகிறேன்னா உன்னை அப்படியே விட்டுருவாங்களா? லவ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி பையன் நான் கிடையாது ஜென். இப்போ எதுக்கு நீ இப்படி மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு நீ வேணும். இப்போ என்ன நீ என்ன லவ் பண்ணுற அப்படி தானே? ஆமாம் செல்லம் புரிஞ்சுக்கோ. மாமனோட லவ்வை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன். ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆமாம் சொன்னதில்லை. சொன்னா நீ என்ன ஏற்றுக்குவா போகிற? நான் ஏற்றுருந்துருக்க மாட்டேன். அதுக்கு தான் சொல்லலை. இப்போவும் அப்படி தான் சொல்கிற. உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். நீ அப்படி இருக்கலாம் போகவே கூடாது. என் கூட தான் இருக்கணும். அப்படியா? இப்போ என்ன பண்ண போகிற? என்னை அப்படியே கட்டி வச்சு அப்படியே பண்ணிடலான்னு நினைக்கிறியா? நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. கல்யாணத்தை சொன்னேன். ஆமாம் கல்யாணத்தை பண்ணிடுறேன். உங்க கூட கல்யாணம் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக முடியாது. என் கையில் நீ ரிங்கை போட்டேன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தானே? ரிங்கை மட்டும் நான் கையில் மாட்டேன்னு வையேன் ஒன்றும் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன விட்டு எங்கே போக முடியும்? நான் அப்படியே ரிங்கெலாம் ரெடி பண்ணி வச்சு அவன்கிட்ட வந்து சொல்கிறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒன்று போக மாட்டேன். இப்போ நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? என் காது உனக்கு புரியவே இல்லையா? நீ பண்ணுறது பேர் காதலா? இங்கே பாருஜன் நிஜமாமே நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிலாம் பேசாத எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் அழுதுருவேன். என்னது அழுதுருவியா? ஆமாம் நானே இவ்வளோ நேரம் தான் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்குது. எனக்கு எவ்வளோ உள்ள கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் வெளியே என்ன கேட்டவன் நினச்சால உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை. இந்த குழந்தை போய் இப்படி அழுக வைக்கிறியா? உனக்கு நல்லா இருக்கா? எதுக்கு பாருட கணத்தோட? நான் தொடங்க மாட்டேன் போ. நீ தான் அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறல. சரி நான் எங்கேயும் போக மாட்டேன் கணத்தோட. போக மாட்டேன்ல என்னை விட்டு? போக மாட்டேன் கணத்தோட. தொடஞ்சிட்டேன். சரி இப்போது எதுக்கு என் கையை கட்டி போட்டிருக்கா? நீ தான் அவுத்து விட்டா போயிடுவியே. கையை அவுத்து விடு. போக மாட்டேன்னு சொல்லு. அதான் சொல்லிட்டேல்ல போக மாட்டேன்னு. அப்போது நீ லவ் பண்ணுறியா? இங்கே பாரு அவுத்து விடுன்னு சொல்கிறல்ல. முடியாது. இப்போதைக்கு நான் அவுத்துட மாட்டேன். எப்படி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் அவுத்து விட்றேன். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அவுத்து விடுவேன். இப்போ அவுத்து விட மாட்டேன். இல்லை அவுத்து விட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட. ஆரம் என்னாச்சு? அவன் அவுத்து விட சொன்னான். அவுத்து விட சொன்னாடா? அவுத்து விட சொன்னானா? நீ என்ன பண்ண? நான் அவுத்து விடணும்னு சொல்லிட்டு வந்துடுனே. கிறுக்கு பயலே அவன் தான் அவுத்து விடுன்னு சொல்கிறாள்ல. போக மாட்டேன்னு சொன்னானா? ஆமாம் போக மாட்டேன்னு சொன்னான். உன்ன மாதிரி ஒரு கிறுக்கு நான் பார்த்ததே எல்லாரும். இப்போ எதுக்கு நீனு திட்டுற? சரி விடு பார்த்துக்கலாம். என்ன நடக்குதோ அது போய் நடக்கட்டும்.
டேய் அண்ணனும் தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யோங்கி, உனக்கு இங்கே என்ன வேலை? ஜின்னை கடத்திட்டீங்களா? ஆமாம் கடத்திட்டோம். எதுக்குடா? அவன் முடியாதுன்னு சொன்னான், அதான் என் அண்ணன் போயிட்டு கத்தா தூக்கிட்டு வந்து இதோ எங்கள் கட்டி போட்டிருக்கான். முடியாதுன்னு சொன்னால் தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுருவீங்களா? அப்போது டேயோட நிலமை? அவனும் முடியாதுன்னு சொன்னான்னு வையன், ஃப்யூச்சரில் அவனுக்கு இதான் நடக்கும். எனது அவனுக்கும் இதான் நடக்குமா? ஆமாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம யோங்கி தான், அட பாவிகளா உன்கிட்டயும் தம்பி மாட்டிக்கிட்டு என்ன பாடு பட போகிறோம்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இப்போது அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே சாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகேயோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னென்னா ஆக்சுவலாக அது ஒரு ரூமர் தான்டா. நம்ம ஜேகே யாரையோ ஒருத்தவங்கள டேட் பண்ணுறாங்க, சீக்ரெட்டாக டேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. டைகர் வி, நீ தானே? உனக்கு தெரிஞ்சிச்சா நான் யாரையோ சீக்கிரட்டாக டேட் பண்ணுறேன்னு? ஆனால் நான் டேட்லாம் பண்ணலையே, சைட்டு மட்டும் தானே பண்ணிகிட்ருக்கேன். போட்டல ரூமரு, நீனே போட்ட. இப்போ இருக்கட்டே உனக்கு இருக்கு. டைகரா நீனு? இதான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே சொல்லிட்டு ஒரு மீட்டிங் தாண்டா இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து அவங்களோட பேரில் ஒரு ரூமர் வந்திருக்கா, ஸோ அதை அவங்க கிளியர் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம டேயும் சேர்த்து தான். இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கச்சம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. யார் நீங்கள் டேட் பண்ணுறீங்க? எதுக்கு சீக்கிரட்டாக டேட் பண்ணுறீங்க? எதுக்கு வெளியே சொல்ல மாட்டீங்க? அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்வி வருது. இப்போ நம்ம ஜேகே தாண்டா கோல் எதுக்கு எல்லாம் இவ்வளோ பேனிக் ஆகுறீங்க? கூலாக இருங்க, உங்களுக்குலாம் என்னென்ன கொஸ்டின் வேணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேயை பார்க்க மாட்டினியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே திமுறாக ஒரு லுக்கு விட, யார் மாட்டான்னு இப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகையும் திமுறாக ஒரு ஸ்மிக் பண்ண. இப்போ எதுக்கு அவன் என்னை பார்த்து எப்படி ஸ்மிக் பண்ணுறான்? அவனை நம்ம மாட்டி விட்டுருக்கோம், ஆனால் அவன் நம்மளை பார்த்து ஸ்மிக் பண்ணுறான், ஏன்னான்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் உட்காந்துக்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மந்தாடா, டே மச்சான் டே இதெல்லாம் உனக்கு தேவையாடா? என்ன எனக்கு தேவையா? மச்சான் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை மச்சான். எதுவுமே சரியில்லைண்ணா என்ன சரியில்லை? அவன் யாரோ டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போட்டு விட்டான், இப்போ அவன் மாட்டிட்டு முழிப்பான்ல மச்சான். அவன் மூஞ்சே பாரு நல்லா மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு அவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்? அது தெரில உனக்கு. நீ தான் பங்கமாக மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு மாட்ட போகிறேன் தெரியும், இப்போ தெரியும் அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு. ஆனால் அவன் ஏதோ பிளான் வச்சுருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு மச்சான். நீ பங்கமாக மாட்ட போகிற. ஹே அப்படிலாம் கிடையாது மச்சான். இப்போ அவன் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டானா என்ன மச்சான் பண்ணுவேன்? ஹே என்னடா அப்படி கேட்குற? ஆமாம், இப்போ ஒன்று அப்படியே அல்ல கற்றுக்கிட்டு போயிட்டு அப்படியே மொத்தத்தை போட்டு விட்டு நீ என் புருஷர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மச்சான் பண்ணுவேன்? ஹே எனக்கு அவனுக்கு பிடிக்காதவனு தெரியல ஜிமன். உனக்கு பிடிக்காத மச்சான், அவனுக்கு பிடிச்சிருச்சே. நீ வேறு அவனை சும்மா நோண்டிக்கினே இருக்க. இப்போ பார்க்க தானே போகிறேன் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம அப்படியே அப்படியே யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தான்டா, ஓகே உங்கள் கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சு கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் நிஜமாலுமே சீக்கிரட்டாக யாராவது டேட் பண்ணுறீங்களா? எஸ் நான் டேட் பண்ணுறேன். மச்சான் இதான் மச்சான் இப்போ இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறேன் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பண்ணுறேன்னா என்ன எனக்கே தெரிலையே, நான் சும்மா தானே எழுதி விட்டேன். போச்சு அப்போது நீ தான் மச்சான் மாட்டப்படுற. டேய் கொஞ்சம் பயமுறாஜம்னா, எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி நான் முடிக்கிறேன், அவன் விட மாட்டான் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான்டா. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். என்னது ஜேர்னலிஸ்டா? இங்கே இருக்காங்களா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கண்ணு அப்படியே டே மேலே திரும்ப நம்ம டே அப்படியே குமிஞ்சுக்கிறாங்க. ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான் இப்போது அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் 4th ரோவில் ஒரு க்யூட்டாக ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலாக 4th ரோங்கிறது கடைசி ரோடா, அங்கே 2 ஜீவன் மட்டும்தான் அனாமத்தான் உட்காந்துருக்கு. ஒன்று நம்மட்டே, இன்னொன்று நம்ம ஜிமினி. இப்போ எல்லாருக்கான நம்ம ஜிமின் மேலே போக, என்ன எல்லாருமே பார்க்குறீங்க, அவ்வளோக்கெல்லாம் ஒத்து கிடையாது, அந்த பீஸுக்கெலாம் நான் ஒத்து பீஸ் கிடையாது, இதோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அந்த பீஸு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மட்டே அப்படியே காலை எடுத்துகிட்டு போயிட்டு ஜிமினை வந்து மிதிக்க, மச்சா வலிக்குதுடா இப்போ எதுக்கு நான் வச்சா வாய மூடிட்டுருக்கியா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஜான் சாங்கோ? எதுக்கு போ என்ன சொல்லிட்டுருக்கீங்க? ஓ நான் உங்களன்னு சொல்லவே இல்லையே. என்ன விளையாடுறீங்களா? 4th ரோவில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ அப்போது உங்களுக்கு எங்களை லவ் இருக்கா என்ன? எப்படி வந்துருச்சு கேட்குறீங்க? ஹலோ நீங்கள் தான் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. எனக்கு மிஸ்டர் கிம் டேயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஐ லவ் யூ. இங்கே பாருங்கள் என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் எனக்குலாம் லவ் யூ கிடையாது. ஆனால் எனக்கு லவ் யூ செல்லம்.
எனக்கு லவ் யூ. உனக்கு லவ் யூ இல்லைன்னா என்ன, நான் லவ் யூ, எப்போவுமே நான் லவ் யூ, சரியா? என்னது லவ் யூவா? இல்லை இல்லை, நானும் லவ் பண்ணல. ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் இங்கே பாருங்கள். அதோ அங்கே உட்காந்துருக்கானே மிஸ்டர் கிம் டயாங், known as த டைகர் வி. எஸ் கரெக்ட், அவனை தான் நான் லவ் பண்ணுறேன், சீக்ரெட்டாக டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் அவர் மேலே ஃபால் ஆனேன். இப்போ வரைக்கும் அவர் எனக்கு ஓகே சொல்லலை. இதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் தான், அவங்களுக்கு நியூஸ் வரும், எல்லோரும் கண்டிப்பாக எங்களை பற்றி எழுதணும், சரியா? அப்புறம் மறந்துடாமல் அந்த மேட் ஃபார் ஈச் அதர் அதையும் போட்டு விட்டுருங்க. இப்போ நான் வரட்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்ப எல்லோரும் போகணுமோ, கேமரா எல்லாத்தையும் நம்ம டேப்பை கத்திருப்பா. ஏடா பண்ணிக்க தரக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹே மச்சான், நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்காதான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா உன் சோழியை மொத்தமாக முடிச்சு விட்டானா? ஹே, அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், என்ன நினச்சதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். அவன் சொன்னால் நான் ஒத்துக்கணுமா? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஓ, உனக்கு பிடிக்கல அப்படி தானே? பாரு மச்சான் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்ன நடக்க போகுது? அதோ அங்கே பாரு யார் வரான்னு. யார்? அதோ அவன் வர்றான்ல, அவன் பேர் ஃபெலிக்ஸா? அவன் எதுக்கு இங்கே வர்றான்? அவன் ஜெயோட ரைட் மச்சான். என்னது, அவனை தூக்கிட்டு போகிறா வரான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் உனக்கு தெரியும்? அப்போ எனக்கு எப்படி தெரியும்? எனக்குலாம் தெரியாது, அது சும்மா அப்படியே சொல்லுவேன். ஜிம்னா உனக்கு எப்படி தெரியும்? மச்சா வரேன்டா, ஓடுறா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜிம்னும் அப்படியே ஓட, நம்ம ஃபெலிக்ஸ் அப்படியே துரத்த, நம்ம டே அப்படியே ஓட, நம்ம ஜிம்மின் அப்படியே அவனும் அப்படியே குழந்த மாதிரி ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம இவங்கிதான் ஓ ஆளை துரத்துறான். சரி, ஏன் ஆளை இருக்கிறா துரத்துறான்? பாவண்டா குழந்தை எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாரு. மச்சான் ஏன் விட்டுற சொல்லு. நானே அவனை சொன்னேன் மூடி நிற்க வேண்டியதானே, அவன் எதுக்கு ஓடிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? மச்சான் அவன் ஃப்ரெண்ட் தான் உயிரே கொடுப்பான் மச்சான். அப்போ ஓடட்டும் மச்சான், இதுக்குன்னு தப்பு மச்சான். வாய முறையா அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம டே அப்படியே குடுன்னு ஓடி நம்ம ஜேகே கார் கிட்ட தான் வர்றாங்க. ஸோ அந்த காரை அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஜேகே அப்படியே கதவை திறந்து டேயோட கையை பிடிச்சி அப்படியே வளைச்சி போட்டுறாங்க காருக்குள்ளே. என்ன பண்ணுற, கையை விடு. என்ன ரொம்ப தோல்றா? பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்க போல, நல்லா தோல்றியே. உனக்கு மரணம் கையை விட்டுரு, எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் நான் சொன்னேன்ல, உனக்கு என்ன பிடிக்கலாம் என்ன? நான் ஐ லவ் யூ. இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி என் கையை விட்டுரு. ஹலோ செல்லம், ஐ லவ் யூ செல்லம். இங்கே பாரு ஜேகே, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. வர்றா ஜேகேவா? இவ்வளோ நீ எனக்கு கூப்பிட்டது கிடையாது. ஜாங்குக்கு தான் நான் கூப்பிடுவேன். இப்போ என்ன புதுசா ஜேகேன்னு உரிமையெல்லாம் கொண்டாடுறா? அப்போது மாமனே எனக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்பெல்லாம் கிடையாது, என்னை விடுறியா? சொல்லு, ஒத்துக்கோ, என்னை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. இங்கே பாரு, உன் மேலே எனக்கு எப்போவுமே லவ் வராது. அப்படியா? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் அப்படியே எடுத்துகிட்டு போக, இங்கே நம்ம டே ரொம்ப துள்ளிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேகே அப்படியே கிரிப்பாக பிடிச்சிருக்காங்க. நம்ம டே துள்ள அளவுக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க தான். மச்சான் என்ன நீ அவனை பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு தரல மச்சான். வேறு எப்படி தெரியுது? அவன் ஓடி போகாமல் இருக்க தான் இப்படி பிடிச்சி வச்சுருக்க. ஆமாம், அதுக்கு தான். சரி மச்சான், ஆனால் எனக்கு என்னமோ நீ கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. பாய முறா, நானே இப்போ தான் அவனை மடியில் உட்கார வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக இவங்க என்ஜாய் பண்ணிக்கிறேனே. பண்ணு என் ஆள் விட்டுட்டு வந்துட்டோமேடா. அவன் எப்படியா தான் அங்கே தான் சரிவான், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் அப்படியே போக நம்ம டேயும் துள்ளிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேகே அப்படியே டே நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே டேயால் முண்டை கூட முடியல. இப்போ நம்ம யோங்கி தாண்டா, மச்சான் ஜேகே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பிடி, பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம டே திரும்பி ஒரே முறை தான் நம்ம யோங்கி வந்துட்டு அப்படியே அமைதியாகிறாங்க. ஸோ இப்படியே அவங்களோட மேன்ஷனுக்கு போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே இறங்கி நம்ம டேயோட கையை பிடிச்சி அப்படியே பூ மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜேகே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம டே வர்ற மாதிரி தெரில. என்னை விடு. வர முடியுமா முடியாதா? என் கையை விடுன்னு சொன்னேன். நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? வரமாட்டேன். அப்போது வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே அப்படியே அலேக்கா தூக்கி தோலில் போட்டுன்னு போயிட்டுருக்காரு. என்ன விட்றா அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கம் நம்ம இவங்கியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. வான்னு சொன்னால் வரணும், இல்லைனா இப்படி தான் தூக்கி போட்டு போயின்னே இருப்பேன். வரமாட்டேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன் நினச்சா, தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தூக்கிட்டு போக, இப்போது அங்கே போனால் ஹாலில் சோஃபாவில் யாரோ 2 பர்சன் உட்காந்துருக்காங்கடா. இப்போ நம்ம ஜேகே அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு இறக்கி விட்டுட்டு குடுகுடுன்னு அந்த பர்சனை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லாக்குட்டி, இங்கே போந்த எப்படி இருக்க? அந்த அண்ணனை பார்க்கணும்னு எனக்கு தோணவே இல்லைல்ல, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. எஸ், அது நம்ம ஒயன் தாண்டா. நம்ம ஒயன் வந்துட்டு ஜேகேயோட சிஸ்டர், ஓகேங்களா? அண்ணா, நான் கால் பண்ண நீ ஏன் எடுக்கவே மாட்டேறா? கொஞ்சோண்டு பிஸியாக இருந்தேன்டி. என்ன திடீர்னு வந்திருக்க? அது நான் தான் சொன்னேன்ல, ஓ மச்சானை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம், என் மச்சான் யார் அது? எனக்கு மச்சானாக போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போது ஒரு பர்சன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கடா. ஸோ அவங்க அப்படியே வர்றாங்க. வந்தால் அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹோபி தான். ஸோ வந்தோன்னே, மச்சான் நீங்கள் தானா? உங்கள் பேர்? என் பேர் ஜே ஹோப்.
ஓ, ஜேஹோப் ஓஎன். ம், பரவாயில்ல, பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கீங்க. பரவாயில்ல. என் தங்கச்சி கண்ணிலேருந்து, ஐயோ, உங்கள் தங்கச்சி கண்ணிலேருந்து வெங்காயம் உரிக்க கொடுக்கும் போது தண்ணி வராது. இல்லை, வெங்காயம் உரிச்சா எல்லார் கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஆனால் உரிக்க விட மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்குவேன் உங்கள் தங்கச்சியை. ஓ, அப்படியா மச்சான்? அப்படி பார்த்துக்கிட்டா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இந்த பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு, டே மச்சான், நீங்கள் என்னடா பண்ணுற? மச்சானா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி திரும்பி பார்த்தா நம்ம டே தாண்டா. டே மச்சான், டே நீங்கள் என்னடா பண்ணுற? மச்சான் ஜேஹோப்பு வந்துட்டியா? என்னை காப்பாற்றுறதுக்கா வந்த? மச்சான், நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே வரல, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல? மச்சான், அப்புறம் நீ எதுக்குடா இங்கே வந்த? மச்சான், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் மாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி போயிட்டு நம்ம டே அப்படியே ஹக் பண்ணிக்க. ஏய், இங்கே என்ன நடக்குது? எதுக்கு பாவனை நீ மச்சான் கூப்பிட்டுருக்க? அவன் தங்கச்சி லவ் பண்ணுற என்ன? ஐயோ மச்சான் மச்சான் மச்சான், அது அந்த மச்சான் கிடையாது. அந்த மச்சான் இல்லைனா இது வேற மச்சான். என்ன வேற மச்சான்? அட, இவன் ஏன் மச்சான்? அதான் கேட்குறேன், அவன் எப்படி உன் மச்சான்னு? இப்போ உங்களுக்கு எப்படி யுங்கி மச்சான்? ஆமாம், யுங்கி என் மச்சான். அதே மாதிரி எனக்கு டே மச்சான். ஓ, ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? ஆமாம், ரெண்டு பேரும் ஸ்பெஷல் மச்சானுங்க. ஓ, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்திருப்பாங்க. நம்ம டே ஆளே கத்திட்டு வந்துட்டாங்களா, ஜிமினாலே எப்படி இருக்க முடியும்? ஸோ ஜிமினும் அப்படியே வந்திருப்பாங்க. டே மச்சான் ஜிமினு, அடே மச்சான் ஜேஹோப்பு, எப்படா இருக்கு? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா, திடீர்னு வந்து நிற்கிறேன் மச்சான், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் ஜிமினும் அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, ஏய் என்ன என்னையும் மச்சாங்கிற, அவனையும் மச்சாங்கிற, இப்போ அவனையும் மச்சாங்கிற, இப்போ உனக்கு யார் தாண்டா மச்சான்? என்ன தாண்டா நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ நம்ம ஹோபி தான், மச்சான் 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 கோவப்படாதீங்க, இவன் என் மச்சானா? ஆமாம், டே உன் மச்சான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி ஜிமினும் என் மச்சான். அது எப்பட்றா? அட மச்சான், இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மச்சான், அதனால இவங்க ரெண்டு பேரும் என்னோட மச்சான். ஓ, உங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு? அதே தான் மச்சான், அதனால அவங்க ரெண்டு பேரும் உனக்கு மச்சான். அவங்க ரெண்டு பேரும் என்னோட மச்சான், நீங்கள் என்னோட ஸ்பெஷல் மச்சான். ஆமாம், நான் வந்து உன்னோட ஸ்பெஷல் மச்சான், பிகாஸ் என்னோட தங்கச்சி தான் நீ இப்போ கல்யாணம் பண்ண போகிற. ஆமாம் மச்சான், நீங்கள் என்னோட ஸ்பெஷல் மச்சான், இவங்க என்னோட என்ன மச்சான். ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது அப்படியே இன்னொரு பர்சன் ஓடி வந்துட்டு, மச்சான் ஜேகே. சொல்லுங்கள் ஜென், என்னாச்சு? இல்லை, இவனை கடத்துறதுக்கு தான் என்கிட்ட அவ்வளோ நாள் பிளான் கேட்டிங்களா என்ன? ஆமாம் ஜென், இதோ இங்கே நிற்கிறானே, இவன் பேர் தான் டயோங், என்னோட ஆள். நான் சொன்னேன்ல, டைகர், அவன் தான் இவனை கடத்துறதுக்கு தான் உங்ககிட்ட பல விதமான ஐடியா கேட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்பாடா ஒரு வழியாக கடத்திட்டிங்களா? இதுக்கப்புறம் என்ன போய் டார்ச்சர் பண்ண மாட்டீங்களே? ஐயோ இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம ஜின் போயிட்டு அப்படியே டேக்கிட்ட நினைக்கிறாங்கடா. ஆமாம், உன் பேர் தான் டேயா? ஆமாம், என் பேர் தான் டே. நீங்கள் யார்? உன்னை எப்படி கடத்திட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் கடத்திட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என்னையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அந்த பக்கத்தில் வந்து சவுண்டு, செல்லம் இதோ உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்துடலாம் தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பங்க தலையில் துண்டை கட்டிக்கின்னு கரண்டியை மண்டையில் சொருகிக்கின்னு அப்படியே கையில் ஒரு பவுலோடு அங்கேருந்து வர, ஐயோ வந்துட்டானே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வேணாம் ஜேகே, என்னை விட்டுற சொல்லு ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல, இந்த பக்கம் நம்ம டே தாண்டா. ஆமாம், யார் அது? இந்த வீட்டு வேலைக்காரனுக்கெல்லாம் நீங்கள் போய் இப்படி பயந்துட்டுருக்கீங்க? என்னது வேலைக்காரனா? டே, அவரும் என் அண்ணனா? உனக்கு யார்? என்னது அண்ணனா? ஆமாம், ஆரமா அவர்? ஆமாம், என் அண்ணன் ஆரம் தான் இது. ஐயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, பெரிய மாஃபியாவில் சொல்லி கெத்தா ஒரு மாதிரி இருந்திருப்பாங்களா? இப்போ இப்படி வெத்தா சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம டேக்கே சிரிப்பு வந்துடுது. நான் பார்த்த ஆரமா இது என்னது வேலைக்காரன் கெட்டப்பில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான்டா. இவன் வேற ஆனாவுனா வேலைக்கார மாதிரியே நடந்துக்கின்னு இருக்கான். டேய், இப்போ இதுக்குடா இப்படி நின்றுட்டுருக்க? ஹே ஜேகே, என்ன புதுசுக்கு இப்படி கேட்டா? என் செல்லாத்துக்கு சூப் வச்சுருக்கேன்ல. என்னது சூப்பு வச்சுருக்கியா? ஆமாம், செல்லம் என்ன அங்கே போய் நின்றுட்டுருக்கேன்? இங்கே ஓடியா. ஐயோ, இங்கே பாரு ஆரம், உன் காலில் வேணாலும் நான் விழுகிறேன். நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே, என்னை விட்டுறேன் ப்ளீஸ். என்னது கண்ட கருமத்தெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து தின்னுனா நான் எப்படி சாப்பிட முடியும்? அதோட உனக்கு சமைக்கவே தெரியலடா. செல்லம், எனக்கு சமைக்க தெரியலன்னு எனக்கே தெரியாதா? உனக்கு அதனால கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துருந்துறேன். இங்கே வா, எனக்கு வேணாம். ஏய், உனக்காக ஆசை நான் சமைச்சி சூப்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருந்துருக்கேன். என்னது சம்சி சூப்பா? ஆமாம், சம்சி சூப்பு. உனக்கு சம்சி ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், ப்ரப்போசலு, சம்சிக்கு ப்ரப்போசலு. இப்போ எப்படி சூப் வச்சுன பற்றியா? என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும், உனக்கு எதுக்கு சம்சி பிடிச்சிருக்கு? அதில் ப்ரப்போசல் வேறு, அவங்க பாஷையை கற்றுக்கு ப்ரப்போசல் பண்ணுறீங்களா? இதில் சம்சி அக்செப்ட் வேறு பண்ணுறாங்களா? அதான் சூப்பரை கொதிக்க வச்சிட்டேன். இப்போது நீ அப்படியே வந்து இந்த சூப்பை குடிக்கிறியா?
என் சம்ச்சியை நீ விட்டு வைக்கலையா? அது சூப்பு. ஐயோ கருமம், இது என்ன கருமத்தில் இருக்க போதும். நான் சம்ச்சியே வாழ்க்கையில் நினச்சி பார்க்க மாட்டேன். என்னை விட்டுறியா? அது எப்படி விட முடியும்? இந்த சூப் உனக்கு தான் சொல்லலாம். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் ஜின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே சூப்பை ஊட்டி விட. ஐயோ வாண்டி வருது, என்னை விட்டுரு ஆரம் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இப்போ நீ தான் குடிச்சே ஆகணும். இந்த உலகத்தில் எத்தனை சம்ச்சி இருக்கோ அத்தனையும் நான் உனக்கு சூப் வச்சு கொடுப்பேன். நீ குடிக்கணும். பிடிக்கணும் உனக்கு. ப்ரப்போசலு குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிங்க திணிக்க இங்கே நம்ம ஜின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. லவ் டார்ச்சுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது இந்த சைடு அப்படியே வந்துட்டோம்னா நம்ம டே தாண்டா. ஆமாம் ஜின் ஒரு நிமிஷம். என்ன டே சொல்லு. நீங்கள் நானா டாக்டரு? நான் ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமையா? ஆமாம் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. பாடுறா, ஜேர்னலிஸ்ட்டுக்கே அந்த நிலமனா டாக்டருக்குலாம் நான் சொல்லவா வேணும்? நீ என்ஜாய் பண்ணு. ஜேகே என்னாச்சலாம்? இல்லை உனக்கு சமைக்க தெரியுமா? உனக்காக கற்றுக்குறேன். உனக்கு சமைக்கணுமா? சொல்லு. இதோ இப்போவே போய்ட்டு உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி தானே பிடிக்கும். மில்க் ஷேக் போட்டு எடுத்துருவா, இல்லை ஸ்ட்ராபெரி சூப் வைக்கவா? என்ன வைக்கணும்னு சொல்லு. எனது ஸ்ட்ராபெரியில் சூப்பா? இல்லை நீ தயவு செஞ்சு கிச்சன் பக்கம்லாம் போயிடாத. உனக்காக நான் எல்லாம் பண்ணி வச்சிடலாம். ஸ்ட்ராபெரியில் சூப் வைக்கணுமா சொல்லு, வச்சுருவான். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியா? சரி ஓகே. இப்போது என் மச்சான் என் மச்சான் எங்கே? மச்சான் யோங்கி இந்தா வர மச்சான். எதுக்கு மச்சான் போய் ஒழிச்சுட்டு நிற்கிற? இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான். அடா வாடா மச்சான் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிடுறேன். டே என்ன? இவன் தான் என்னோட மச்சான். இவன் உன்னோட மச்சானா? ஆமாம், இவன் என்னோட மச்சான். சின்ன வயசுலேருந்து என்னோட மச்சான். செம்ம தோஸ்து. இவன் தான் என்னோட மச்சான். சரி ஓகே மச்சான். ஆமாம் மச்சான் ஜேகே. என்ன மச்சான்? இல்லை மச்சான், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மச்சான். என்ன மச்சான் சொல்ல போகிற? இல்லை இங்கே நிற்கிறானே இவன். யாரு? இந்த டே. ஆமாம் அவன் என் தம்பி மச்சான். என்னது? ஆமாம் மச்சான், இவன் என்னோட தம்பி மச்சான். சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் பேசுறதில்ல, அதனால உங்ககிட்டே மறைச்சிட்டேன் மச்சான். டே மச்சான், அப்போ இவன் உன் தம்பியா? ஆமாம் மச்சான். இப்போ என்ன இவன் உன் தம்பி அப்படி தானே? ஆமாம் மச்சான். அப்போது நீ இனிமேல் என் மச்சான் இல்லை. ஏன்டா கோவப்பட போறியா? மச்சான் நீ கோவப்படி நான் மச்சான் இல்லைன்னா சொல்லாத மச்சான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான். மச்சான் நீ என் மச்சான் இல்லைனா இனிமேல் ஸ்பெஷல் மச்சான். ஆமாம், உன் தம்பியை நான் கல்யாணம் பண்ண போனால் நீ எனக்கு ஸ்பெஷல் மச்சான் தானே? ஆமாம் இல்லை, அப்போ நம்ம இனிமேல் ஸ்பெஷல் மச்சான்ச்சா? ஆமாம், நம்ம இனிமேல் ஸ்பெஷல் மச்சான்ஸ் அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேயா ஏன்டா இப்படி கூட்டிகிட்டு வந்து சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிற்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா. ஒரு நிமிஷம் ஜின் கொஞ்சம் இங்கே வரீங்களா? என்னை கூப்பிட்டா மட்டும் நீங்கள் போதும், இவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அப்படியே வந்துட்டே பக்கத்தில் நின்றுக்க நம்ம ஆரமும் வந்து ஜேகே பக்கத்தில் நினைக்கிறாங்கடா. இப்போது நீங்கள் 2 பேரும் எங்கள் ஃபேமிலிக்கே புதுசாக வந்திருக்கீங்க. நாங்கள் எங்கடா வந்தோம்? வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்திருக்கீங்கடா. அது எப்படியோ தேவைடாது. இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. சரி, எங்கள் ஃபேமிலியை பற்றி அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துறவா? இன்ட்ரோவா? இது வரைக்கும் கொடுத்தது என்னால் தாங்க முடியலையே. இல்லை கொடுத்து தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. இப்போ நம்ம ஜேகே தாண்டா. இதோ இங்கே நிற்கிறாரு. இவர் என்னோட அண்ணன். சரி, பேர் ஆரம். ஓகே. இவரோட ஆள் தான் ஜின்னு. இதோ அங்கே நிற்கிறாங்களே ஜின்னு. ஓகே, இப்போது இவர் ஆரம், அவர் ஜின்னு, அவங்க 2 பேரும் அப்படி. சரி ஓகே. இப்போது ஆரம் உனக்கு என்ன வேணும்? ஆரம்மா அண்ணா வேணுமா? எனக்கு அண்ணா உனக்கு எப்படி அண்ணா வரும்? அப்போது நீ அவரை சரி விட ஆரமே கூப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் இப்போ ஏன் மச்சான்ட்டு வருவான், அதாவது உன் அண்ணன். ஆமாம், அவன் என் அண்ணன். நான் அவனை அண்ணனே கூப்பிட்டுக்கிறேன். அது வந்து நான் இப்போ டீட்டெயிலாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்லட்டே. என்னடா பண்ண போகிற? இப்போது இவன் என் மச்சானாக இருந்தான். ஆமாம், இப்போது எனக்கு ஸ்பெஷல் மச்சான் ஆகிட்டான். சரி, அதனால இப்போ இவன் எனக்கு ஸ்பெஷல் மச்சான். இவனோட ஆள் இருக்கானே ஜிமினு. ஆமாம் இருக்கான். அவன் உன்னோட மச்சான். ஆமாம் என்னோட மச்சான். உன்னோட மச்சான்? என்னோட மச்சான். ஆமாம், உன்னோட மச்சாலும் என்னோட மச்சானும் ஆளுங்க கரெக்டா? ஆமாம், என் மச்சான் உன் மச்சான் அவங்க 2 பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க, அவ்வளோதானே? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இன்னுமா இருக்கு? என்ன இதுக்கே இப்படி பண்ணுற? இருக்கு. இதோ இங்கே நிற்கிறாளே என்னோட குட்டி ஏஞ்சல். ஆமாம், இவ பேர் ஒயன். சரி, இவளோட ஆள் உன்னோட மச்சான் கரெக்டா? ஏன் மச்சானா? யார்? டே மச்சான் நான் தாண்டா சேவப்பு. நீ மச்சான் ஹோபி என் மச்சான். இப்போது என் தங்கச்சியோட ஆள் உன்னோட மச்சான். ஆமாம், என்னோட மச்சான். என் ஹோபி என்னோட மச்சான். அப்போது ஹோபிக்கு நான் மச்சான் கரெக்டா? ஹோபியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா ஹோபிக்கு நான் தானே மச்சான்.
ஆமாம், ஹோபிக்கு நீ மச்சான், ஹோபி எனக்கு மச்சான், அவனுக்கு நான் மச்சான், நீ மச்சான் மச்சான். கரெக்டு கரெக்டு கரெக்ட் கரெக்டு. இப்போ பத்தியா இதுதான் டே உனக்கிட்ட எனக்கு பிடிச்சதே, கரெக்டாக பிடிச்சது பத்தியா பாயிண்ட. டே உனக்கு புரிஞ்சா? புரிஞ்சிச்சு புரிஞ்சு புரிஞ்சு. இல்லை இல்லை, உன் ஃபேஸை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உனக்கு தெளிவாக லாஸ்ட் தடவை சொல்லிக்கிறேன், அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? மறுபடியுமா? நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஜேகே அகெயின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பாரு, இந்த ஜேகேக்கு யுங்கி மச்சான், யுங்கிக்கு ஆரம் மச்சான், ஆரமுக்கு டே மச்சான், டேக்கு ஜிமன் மச்சான், ஜிமனுக்கு ஜேஹோப் மச்சான், ஜேஹோப்புக்கு இப்போ நான் ஜேகே மச்சான். கரெக்டா? அட இன்னும் உனக்கு புரியல? அதாவது ஐயோ எனக்கு புரிஞ்சிச்சு ஜெகே, ஜெகே எனக்கு புரிஞ்சிச்சு ஜெகே, என்னை விட்டு ஜெகே ப்ளீஸ் ஜெகே. ஐயோ என்னாச்சா நான் அழுற? இல்லை என்னால் முடியல, என்னை விட்டுருங்கடா, எங்கள் அம்மாட்ட நான் போகிறேன். ஐயே என்ன அழுகிறான்? மச்சான் யுங்கி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? மச்சான் இவ்வளோ நேரம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? யுங்கி உனக்கும் புரியலையா? நான் தெளிவாக ஐயோ வேணாண்டா வேணாம். என்னடா நீனு வேணாங்கிற? தெளிவாக தானே நான் சொன்னேன். அண்ணா ஆரம், ஐயோ தம்பி நீ ரொம்ப தெளிவாக சொன்னடா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, என்னை விட்டுறியா? என்னது இது, யார் பேசுமே சரியில்லையே. அப்போ உங்கள் யாருக்குமே புரியலையா என்ன? செல்லம் அண்ணா வேணாண்ணா, என்னை விட்டுருண்ணா, நான் போயிடுறேன் ஊருக்கு, இங்கே நான் வரவே மாட்டேன். இப்போ நீ என்ன சொன்னேன் எனக்கு புரியலை, என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் ஊருக்கு போயிட்டு எங்கடா சந்தோஷமாக இருந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாட்டேன். இப்போ எதுக்கடி இப்படி அழுகிற? இல்லைண்ணா என்னை விட்டுண்ணா, நான் போயிடுறேன், இந்த மாதிரிலாம் நீ குழப்பம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ ஏதோ ரொம்ப போயிட்டோமோ? அது இல்லை எதுவும் பேச வேண்டாம், அப்படியே அமைதியாக இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்ல மாட்டே சொல்ல. நீ சொன்னால் நான் அமைதியாக இருந்துக்குவேன் சொல்லும் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யுங்கி தாண்டா அப்படியே டேக்கிட்ட போகிறாங்க. இங்கே பாருட்டே, அப்போது நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தான் ஏதோ நான் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன் அதானே? ஆமாம் அதான். இங்கே பாரு யுங்கி, நீ எதுவுமே பண்ணலை, உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? அப்புறத்துக்கு ஒரு நாள் பேசாமல் இருந்தேன், எதுக்கு இருந்தேன்னா நீ உன் இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்புறத்துக்கு நாங்கள் உங்ககிட்ட பேசணும், கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நாளாக எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாடே? அதான் இப்போ ஒன்று தெரியும்ல, விடு. ஆமாம் உங்கள் 2 பேத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி ஒன்று சேராமல் இருந்தீங்க? அது எங்கள் பாரு ஜெகே, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா? என்ன சொன்னால் புரியாது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யுங்கி தான், மச்சான் ஜெகே உனக்கு சொன்னால் புரியாது விட்டுரு. என்னடா சொன்னால் புரியாது நீனு சொல்கிற? என்ன நினச்சிட்றீங்க என் தம்பியை பற்றி? என் தம்பிக்கு எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா அவன்? என் தம்பிக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்கிறீங்க? ஐயோ இங்கே வாங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே ஆரம் காதில் போயிட்டு என்னமோ சொல்ல. அதுவா? அது என் தம்பிக்கு புரியாது. அண்ணா ஜெயே உனக்கு அது புரியாதுடா. ஆனால் என்ன புரியாது? உனக்கு புரியாதுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஆரம் தான் ஜின்னுக்கிட்ட போயிட்டு, ஜின்னு என்ன சூப் குடிக்க போகலாமா? மறுபடியுமா? அம்மா இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னால் என்ன உன் தம்பிக்கு புரியாது? அதுவா? அது உனக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜின் காதில் அப்படியே ஆரம் என்னமோ சொல்கிறாங்க. அதுவா? அது ஜெகைக்கு புரியாது. ஆமாம் அதான் நான் சொன்னேன், அது ஜின் என்ன எனக்கு புரியாது. ஐயோ ஜெகே அது உனக்கு புரியாது விட்டுரு. இல்லை என்ன புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இந்த பக்கம் நம்ம ஜிமன் தான், ஆமாம் நானும் உங்கள் கூடவே இருந்துன்னு இருக்கேன், என்ன மேட்டடா, என்ன புரியாது எனக்குமே உங்கள் சண்டை எதுவுமே தெரியாது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கேட்க. இப்போ நம்ம ஜிமன் காதில் போய் என்னமோ சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம ஜிமன் தான், அதுவா அதெல்லாம் ஜெகைக்கு புரியாது. குலவாத்து ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, என்ன எனக்கு புரியாது சொல்லுங்கடா எனக்கு புரியும். ஐயோ ஜெகே அது எனக்கு புரியாது ஜெகே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹோபி தான், என்ன ஆனால் என் மச்சானை பற்றி வம்புக்கிட்டு இருக்கீங்க, என்ன என் மச்சானுக்கு புரியாது? மச்சான் ஹோபி நான் சொல்கிறத கேளு. ஜிமினா சொல்லு, என் மச்சானுக்கு எல்லாம் புரியும், அட இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஹோபி காதில் போயிட்டு என்னமோ சொல்ல. நம்ம ஹோபி, அதுவா அது என் மச்சானுக்கு புரியாது. மச்சான் நீமா? ஆமாம் மச்சான் அது உங்களுக்கு புரியாது விட்டுருங்க. என்ன எங்கள் அண்ணன் எல்லாரும் இப்படி டம்மி பீஸாக பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் புரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்ல. இப்போ நம்ம ஹோபி, இங்கே பாரு ஒயன் அது உங்கள் அண்ணனுக்கு புரியாது. நான் சொல்கிறேன்ல எங்கள் அண்ணனுக்கு அது புரியும். புரியாதுன்னு சொல்கிறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி ஒயன் காதில் போய் என்னமோ சொல்ல. இப்போ நம்ம ஒயன் தான், அதுவா அது எங்கள் அண்ணனுக்கு புரியாது. தங்கச்சி நீமாடி என் செல்லக்கடியில் என் தங்கக்கடியில் உனக்கு நான் மேக்கப் செட்லாம் வாங்கி தரேன், சொல்லுடா என்னது என்ன எனக்கு புரியாது. அண்ணா அது எனக்கு புரியாது விட்டுண்ணா. சொன்னாதான்றா புரியும், புரியாதுன்னா எப்படா புரியும்?
ஏய் சொல்லுங்கடா. ஐயையே அதான் உனக்கு புரியாதுன்னு சொல்கிறோம்ல. ஏய் செல்லக்குட்டி வா நம்ம சூப் குடிக்க போகலாமா? வேண மாட்டேன்னு சொன்னா என்ன விடவா போகிற? வந்து தொலைகிற வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அப்படியே ஜின்னை கூட்டிகிட்டு போக, ஒயன் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் அப்படியே ஹோபியை கூட்டி போ. ஏய் சொல்லிட்டு போங்கடா, ஏன்டா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறீங்க? ஜிமினி, யுங்கி, ஜிமினி, யுங்கி, ஜிமினி குட்டி, பூனைக்குட்டி போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே 2 பேரும் போக, இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே யுங்கியோட காலரை பிடிச்சிட்டு, ஏய் ஒழுங்கு மரியாதையாக இப்போ என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். அச்சு கையிடு, என் ஆள் இப்போ தான் நான் பக்கத்துலேயே பார்க்க போகிறேன். ஆனால் தடுத்துருந்தீங்கல்ல, இன்னைக்கு ஏன் என்ன தடுக்கிறான்னு பார்க்கறேன், கையிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போக, டேய் சொல்லிட்டு போங்கடா ப்ளீஸ்டா, அட சொல்லிட்டு போங்கடா அப்படிங்க. இப்போது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நம்ம ஜிமன் தான், மச்சாட்டே இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க, இங்கே வாங்க வாங்க வா, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரிலாம் ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, எனது ஸ்ட்ராபெரியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேய் போய் டே 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 நீ போயிட்டியா? என்னடா புரியாது? டேய் அண்ணா ஹோபி, டே தங்கச்சி இவங்க என்னடா புரியாது எனக்கு, அட சொல்லிட்டு போங்கடா. டேய் போயிட்டாங்க எனக்கு என்ன புரியாது? ஆமி நீங்களாவது சொல்லுங்கள், எனக்கு என்ன புரியாது? சொன்னால் தானே புரியும், சொல்லாமல் புரியாதுன்னா உங்களுக்கு எதாவது புரிஞ்சா சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ அந்த டே அப்படியே அங்கே ஸ்கிப் ஆக நம்ம ஜேகே கடைசி வரை யாருமே எதுவுமே சொல்லலை, பைபிள் அப்படியே போயிடுச்சு மண்டை குழம்பு வாக்கிலேயே. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜின்னு வந்து போக அப்படியே ஆரம்பம் புரிஞ்சுக்கிட்டு யாரும் சமையல் கட்டு பக்கமே போக வர்றதில்லை, நானே உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் தங்கம், நீ சமையல் கட்டு பக்கம் மட்டும் போகாதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹோபிக்கும் மொயனுக்கும் இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? பட் நம்ம டேயா இன்னும் அப்படியே ஒரு மாதிரி அடமெண்ட்டாக தான் தெரிவாங்க. அவங்க அப்படியே ஜாபுக்குலாம் போவாங்க. நம்ம ஜேகே அவ்வளோவா சிரிச்சுலாம் பேச மாட்டாங்க. காசு வந்து கடத்திட்டு இருந்தாங்களா நம்மளால் எப்படி பேசுவாங்க? பேச மாட்டாங்க. இப்போது 1 ஃபைன் டே தாண்டா நம்ம டே குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே வந்துட்டு உட்காந்து அவங்க லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் வந்து வேகமாக ரூமுக்கு வர்றாங்க. ஜேகே என்ன ஜெமன்? இல்லை டேங்க டே குளிச்சுட்ருக்கான். சரி ஓகே எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் கிளம்பி வேகமாக போகிறேன், அவன் சீக்கிரம் வர சொல்லு சரியா? நான் வர சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஜிம்னும் அப்படியே போயிடுறாங்கடா ஆஃபீஸுக்கு. இப்போது ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது, அது நம்ம டேயோட மொபைலுக்கு. ஸோ அந்த கால் அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் இந்த மாதிரி டேக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் வருது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு மொபைலை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வால்பேப்பரில் யார்? நம்ம ஜேகே. பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான், என்னது இது இவன் ஃபோனா ஏன் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம டேயோட ஃபோனு. இவன் ஃபோனில் இதுக்கு ஏன் ஃபோட்டோ இருக்குது? ஒரு வேளை பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கானே, இல்லைனா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? டேயாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்னு போடுறாங்க. இல்லை டைகர் தானே அவன் பேர், டைகராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைகர்னு போடுறாங்க. இல்லையே வேறு என்னவா இருக்கும்? அவங்க அண்ணன். இல்லை அவனுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, வேறு யார் என் ஃபோட்டோ வால்பேப்பரில் வச்சுருக்கான், அப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அப்படி நம்மளால டைப் பண்ண உடனேயே அன்லாக் ஆகிடுது. என் பேரை போட்டால் இதுக்கு எவன் ஃபோன் அன்லாக் ஆகுது? பிடிக்கலன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளால லாக் ஸ்க்ரீனில் இருக்கட்டும், ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்மளால ஃபோட்டோவை வளைச்சி வச்சுருக்காங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேலரிக்குள்ளே போய் பார்த்தா சுத்தமாக ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, எல்லாமே ஜங்குக்காவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அவங்க அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது வளைச்சி நம்மளால ஜேகே மட்டும் ஃபோட்டோ எடுத்துனுக்காரு, அதை ஃபுல்லாக கேலரி ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்காரு. இதை பாரா, அப்போது உனக்கு என் மேலே எல்லாம் இருக்கு, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் லிஸ்ட்டு போகிறாங்க. அந்த கூகுளாக இருக்குல்லடா, ஸோ அந்த சர்ச் லிஸ்ட்டுக்கு போய் பார்த்தா ஜேகே லேட்டஸ்ட் இன்டர்வியூ, ஜேகே பயோகிராஃபி, ஜேகே பிக்சர், ஜேகே அப்படின்னு தான் இருக்கு. அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு குதிச்சுட்டா குசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே குதிக்க, அப்போது அவனுக்கு என் மேலே எல்லாம் இருக்கு, நடிக்கிறானா? அடே டைகரு எப்படி என்கிட்ட மாற்றன்னு மட்டும் பாரு, பிடிக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க மொபைல் அப்படியே வச்சுட்டு. என் ஃபோன் வந்துச்சா? ஆமாம் வந்துச்சு. எதுக்கு நீ அட்டன் பண்ண? எதுக்கு நான் அட்டன் பண்ணேன்னா 2-3 தடவை வந்துச்சு, அதனால தான் அட்டன் பண்ணேன். சரி ஓகே, யார்? உன் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால நான் வர சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கிளம்ப. இப்போ அவங்க டக்குன்னு நின்றுட்டு, என் மொபைல் எடுத்து பார்த்தியா? இல்லை என் மொபைல் எடுத்தியா என்ன? இல்லையே, உன் மொபைல் எதுக்கு நான் எடுக்க போகிறேன்? நானும் எடுக்கல. இல்லை எடுக்கல. ஏன்
அதில் என்னை பற்றி எதுவும் வச்சுருக்கியா என்ன? சி, உன்னை கண்ணால் கூட பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன் முகரையை ஃபோனில் வேறு வச்சுருக்காங்களா கருமம் அப்படின்னு சொல்ல, ஓ எங்கள் மூஞ்சியை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், உன் மூஞ்செலாம் ஏதோ இங்கே இருக்கிறமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப சளிச்சுக்கிட்டு தான் உன் மூஞ்சை பார்த்துட்டு இருக்கேன். நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரூமை விட்டு தொல்லைன்னு சொல்லிட்டு, நீ தான் என் கூடவே இருந்துட்டு ஒட்டுக்கிட்டே அப்படி ஒட்டு நீ மாதிரி தெரியுற. ஓ, என் மூஞ்சை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல, நான் அப்படியே வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நான் கெஸ்ட் ரூமில் தங்கிக்கிறேன். கெஸ்ட் ரூம் போகிறானா? ஐயோ, கெஸ்ட் ரூம் போனால் நான் எப்படி பார்க்குறது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எங்கே இருந்துக்கோ. எங்கே இருக்கவா? அப்போது அப்படி பேசுகிற, இப்போது இப்படி பேசுகிற, என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? இல்லை நீ எங்கே இருக்கவா? சரி ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளால கிளம்பி கீழே கீழே அவங்கவுங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்கடா. ஸோ நம்ம ஜின் வந்துட்டு அப்படியே சாப்பாடு சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அவசரமாக கீழே வர்றாங்க. மேலே அந்த பால்கனி மாதிரி இருக்கும் இல்லடா. ஸோ அந்த ஸ்டெப் கிட்ட நம்ம ஜேகே நின்றுட்டு அப்படியே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே நம்ம டேயும் திரும்பி பார்க்க, இப்போ நம்ம ஜேகே தாண்டா எங்க பாருட்டே, என்ன எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. ஆகட்டும், உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இப்போ எதுக்கு உன் மூஞ்சை பார்க்க சொல்கிற? ஐயோ, என் மூஞ்சை பார்க்க எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் செல்லம். அப்புறம் எதுக்கு பண்ணிக்க சொல்கிற? ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லவா? என்ன சொல்ல போகிற? அது வந்து உன்னோட மொபைல் வால்பேப்பரில் நான் தான் இருப்பேன்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாஸ்வேர்டும் என்னோட பேராக தான் இருக்கும்னு எனக்கு தோணலை. உன்னோட கேலரி ஃபுல்லாக இந்த ஜேகேயோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும்னு சத்தியமாக கண்ணவுல கூட நான் நினைக்கலட்டே. ஆனால் இதெல்லாம் நடந்துடுமோன்னு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம டேயா அப்படியே ஆணு பார்க்குறாங்க. நம்ம டே மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து பார்த்துட்டியா? பார்த்துட்டேனே, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். எவ்வளோதானா? அப்போது என்ன அவ்வளோதானா? சொல்லு, என்ன சொல்லணும்? எப்போலேருந்து என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? எனக்கெல்லாம் உன்னை எப்போவும் படிக்க ஆரம்பிக்கல, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுன்னு என்னை விட்டால் மட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே ஆஃபீஸில் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சிச்சே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஜிம்முன்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முன்னு செம்மையாக விழுந்து சிரிக்கிறான். மக்கா பண்ணி விட்டானா? அது எப்படி மச்சான், எனக்கே தெரியாமல் அவனை லவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் என்கிட்ட மொபைல் கொடுக்கவே மாட்டேல நீனு? இல்லை மச்சான், அது வந்து மாட்டினியல்ல, பங்கமாக மாட்டிக்கிட்டல, நைட்டு போ வச்சு செய்வான் அப்படிங்கிற. ஆமாம் போடி மாப்பிள்ள வச்சு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு பயமுறுத்த. இப்போ அப்படியே நைட் டைமும் ஆகுதுடா. ஸோ நம்ம அப்படியே ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் ஹாலில் எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் இதுக்கு இப்போ ஒன்று கூடி உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்போது நம்ம ஜேகே தாண்டா அந்த எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. சொல்லலாம் வா 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 இவன் எதுக்கு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கான்? வீட்டுக்குள்ள எதுவும் கொரோனா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகிட்டே அப்படியே போக, ஆமாம் இப்போ எதுக்கு நீ ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்க? அதான் என் மூஞ்சா பார்க்க உனக்கு பிடிக்கலையே செல்லம், அப்புறம் எதுக்கு என் மூஞ்சை கடிக்கினு? அதான் இதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு மறைச்சிடலான்னு அப்படியே மறைச்சிட்டேன். இப்போ ஓகேவா உனக்கு? என்ன விளாட்றியா? என்ன நானா விளாட்றேன்? இத்தனை நாளாக என்னை பிடிக்காத மாதிரி நீ தான் விளாண்டுட்டு இருந்திருக்க. நான் ஒன்றும் விளாட்ல. அதெல்லாம் பொய்யா? உன் வால்பேப்பரு, உன் பாஸ்வேர்டு, உன் ஹோம் ஸ்க்ரீனு, உன் கேலரி எல்லாம் பொய்யா? அது வந்து பொய்யின்னு மட்டும் சொல்லிடாத செல்லம், அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை சரியா? இப்போ என்ன உனக்கு எதுக்கு போனேன் வந்துட்டுருக்க? எதுக்கு உங்களுக்குறேண்ணா? எதுக்கு போ? இத்தனை நாளாக பிடிச்சிருந்ததா? பிடிக்கலான்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னா, அது வந்து சொல்லு, நீ ரூமுக்கு வா, நான் சொல்கிறேன். ஏன்? இல்லை எல்லாரும் மாதிரி சொன்னதுக்கு மாறி இருக்குது, நீ ரூமுக்கு வா. ஓ ஹே, இங்கே என்ன படமாக ஓடிட்டுருக்காங்க, கும்பலாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. என் செல்லம் எங்கிட்ட தனியாக பர்சன் சொல்லுது, எல்லோரும் போக மாட்டீங்க. ஹேய், நாங்கள் எங்கடா வரோம்னு சொன்னோம், நீ தாண்டா கூப்பிட்டு கும்பலாக உட்காந்து எல்லோரும் கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டா உங்களுக்குலாம் அறிவில்லை? பிரதர் உனக்குலாம் அறிவில்லை? சின்ன பையன் கூப்பிட்டா இப்படி வந்து உட்காந்துருப்பீங்களா? எனக்கு வேணும்டா, கூப்பிட்டு வந்து உட்காந்து பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும், என்னம்லாம் அசிங்கப்படுத்த முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாருமே அப்படியே கிளம்ப. இந்த பக்கம் நம்ம தான் அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ குடுன்னு ஓடி போகிறாங்க மேலே. ஐயோ சொல்லும், என்ன வெக்கமா, இந்த வர்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகையும் அப்படியே போக, இப்போது நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கங்கே நடந்துட்டுருக்காங்க. என்னன்னா சொல்லு, என்ன சொல்லணும்? லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், சொல்லு.
எதுக்கு இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்த? உண்மையை சொல்லு. எதுக்குன்னா நீ ரொம்ப திமிரு பண்ணிட்டு இருந்த. ஏய், நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து எவ்வளோ பொறுமையாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசினேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு? இப்போ என் வீட்டில் தான் இருக்க, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? தோணலை. ஏன் தோணலை? அது எதுக்கு தோணலன்னு கேட்டேன். என் பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதுவுமே தோணலை. இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னென்னமோ தோணும். அப்போது உனக்கும் என்ன பிடிச்சிச்சுன்னா உனக்கு என்னை பார்க்கும்போது எதுவுமே தோணலையா என்ன? நிறைய தோணுமே. நிறைய தோணுமா? என்ன தோணும்? அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜேகேக்கு லிப் கிஸ் கொடுக்க, இவங்க நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நம்மளால் அப்படியே ஃப்ரீஸு, அப்படியே நம்ம அப்படியே லிப்பில் அப்படியே அன்லாக் பண்ண. இப்போ என்ன பண்ண? அதுவா இப்படி தான் எனக்கு தோணும். டெய்லி உன்னோட லிப்ஸை பார்க்கும்போது இப்படி தான் முத்தா கொடுக்கணும்னு தோணும். இப்போ கொடுத்துட்டேன். என்ன பண்ணுற நீ? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹக் பண்ணிக்க. ஏய், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நீ டாப்பா நான் டாப்பா? நான் தான் டாப்பு. எப்போவுமே ஜேகே தான் டாப்பு. இந்த டேக்கு ஜேகே மட்டும்தான் எப்போவுமே டாப்பு. நீ எப்போவுமே பாட்டமாகவே இரு, சரியா? எதுக்கு இந்த டே எப்போவுமே பாட்டமாக இருக்கணும்? அது உனக்கு பாட்டம் தான் டிச்சலாம் அழகாக க்யூட்டாக இருக்கு. அப்படியா? அப்போது இப்போ நீ எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமாம், நான் பண்ணுறேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணுறியா? பண்ணவா? இது ஒரு கேள்வியா? அப்போது பண்ணிடவா? பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே ஒன்று சேர, இதை நம்ம இப்படியே இங்கே முடிச்சுக்கலாம். அவங்க அப்படியே அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே நம்ம ஸ்டோரியை இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டியூரேஷன் ரொம்ப நிறையா போயிடுச்சுடா. இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் டெய்லியும் வீடியோ யோசிச்சு போடுறதுனால நான் அவ்வளோலாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை. சும்மா வர்றதை அப்படியே பேசி விட்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்றுடா, சீரியஸாக என்னால் பர்த்டே ரிக்வெஸ்ட்டு இனிமேல் எடுக்க முடியாது. நிறைய பேர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸாக செல்லக்குட்டிங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணணும்டா. என்னோடய லாஸ்ட் பர்த்டே ரிக்வெஸ்ட் இப்போது நாளைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எஃப்எஃப்குள்ளே போயிடுவேன்டா. ஸோ சாரி. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒன்ஷர்லாம் இடையில பார்க்கலாம். ஒன்ஷர்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு பர்த்டே ரிக்வெஸ்ட் என்னால் எடுக்க முடியாதுடா. ஓகே, நீங்கள் என்னோட செல்லக்குடிங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அப்படியே நான் அந்த ஸ்டோரி எண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாடி சொல்லிக்கிறேன்டா. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஆமி சராமிதா.